அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த திங்கட்கிழமையும் இத்தனை ஜனங்களை கொண்டு வந்தா, இத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தாருன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற யாவருக்கும், சபையார் இருக்கலாம், சபையார் இல்லாமல் இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடிவுடைய எம்மாவு கிராம சுவிசேஷத்தின் சார்பாய் நன்றி வாழ்த்துனை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நம்ம கடைசியாக அந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்துடும் இல்லையா? இந்த வருஷத்தில் துவக்கும்போது ஐயா 25 பயங்கரமாக இருக்கும் ஐயா, 25 அநேக அற்புதம் நடக்கையா, அதிசயம் நடக்கையா, வீடு கட்டுருவையா, எத்தனையோ காரியங்களை நினைச்சிருக்கலாம். இந்த கடைசியில் வரும்போது நடக்காத போது ஒரு 25 போல 26 வைக்காதையா. அல்லேலூயா. எத்தனையோ முறுமுறுப்பு புலம்பல் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு அன்னாளுக்கு கொஞ்ச நாள்லயே குழந்தையை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஒத்து கொடுத்தார். அல்லேலூயா. யோபுக்கு டேட்டே கிடையாது, அநேக நாட்கள் பொறுத்து கொடுத்தார். ஆனால் ஒவ்வொருக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன் 26 இன்னைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் நிச்சயமா அடுத்த ஆண்டு கடைசியில அநேக சாட்சிகளை எழுப்பும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 2-3 நாளைக்கு முன்னதான் செய்தி கேட்டிருப்பீங்க, அதே செய்திக்கே போவோம். லூக்கா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பாருங்க, இது நான் ரொம்ப தியானிச்சேன். தேவதூதனை ஆண்டவர் அனுப்புறாரு. அப்பா அவங்கள போய் ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும், வீடு வாங்கட்டும், பங்களா வாங்கட்டும், ஆடு வாங்கட்டும், மாடு வாங்கட்டும், எதானா போய் சொல்லுப்பான்னு சொல்லி தேவதூதனை அனுப்புனாரு. அனுப்புனா முதல் வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்றாராம்? ஏன்னா இது நம்ம கூடவே பிறந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பயப்படாதிருங்கள். என்னவா? இந்த நாளில் இருந்து நான் உண்மையா சொல்றேங்க, இவள் எதை குறித்து நாம் பயப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், உபத்திரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும், பாருங்க, எல்லா ஜனத்திற்கும். அங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அந்நாட்களில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ரட்சிக்கப்பட்டாங்களா ரட்சிக்கப்படாதா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அனுப்புறார் பாருங்க. இப்பதான் எல்லாம் நம்ம இதுலயே நிறைய இருக்கு, எங்க இருந்து தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ நான் பெந்தகோஸ்து இருந்தாலும் பெந்தகோஸ்து தான் தெரியும். அல்லேலூயா. ஆனா எல்லா ஜனத்துக்கும் பாருங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. தேவதூதனால் அடியேனை அனுப்பி தேவன் சொல்லுகிற வார்த்தை இங்க வந்திருக்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கர்த்தர் அறிவிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியர் கூட இருக்கலாம், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. யாரை கனப்படுத்துறோமோ இல்லையோ, எதை கனப்படுத்தணும்? வார்த்தை. அல்லேலூயா. எதை கனப்படுத்தணும்? கொஞ்சம் நிக்கலாமா வார்த்தைக்கு நேரம். அல்லேலூயா. அன்று ஆடு மேய்த்து கொண்டிருக்க, மந்தை மேய்த்து கொண்டு மத்தியிலே நீ பேசுவதற்காக ஒரு தேவதூதனை அனுப்பினீரையா. இந்த நாளிலும் அடியேனை தெரிந்து கொண்டு பேசும்படியாய் கொண்டு வந்திருக்கிறீர். மிகுந்த
சந்தோஷம் உண்டாகும்படி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஐயா, எங்களுக்கு தேவை அந்த சந்தோஷம் ஐயா, சமாதானம். ஐயா, நாங்கள் சமாதானத்தை பார்த்து எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு ஐயா. அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னே தெரியலையா. ஆனால் இந்த தினத்திலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று நாங்கள் தியானிக்கிறோம். எனவே எங்களுக்கு இந்த நாளிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஐயா, நீர் பேசுகிறவர், நீர் பேசுகிறவர். கேட்போமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் கவலைகள், எங்கள் இருதயத்துடைய கண்ணீர்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள் எல்லாம் மாறணும்னா நீங்க பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. நீங்க பேசுனாதாயா நாங்கள் மாற்றப்படுவோம், எங்கள் கவலைகள் மாறும். எல்லாம் பேசலாம். அண்ணா கிட்ட சொல்றான் கணவன், 10 குழந்தையை காட்டின உனக்கு நான் அன்பான கணவன் நல்லா இருக்கும். அன்பு உண்மைதான் ஐயா. ஆனா என்னதான் எங்க கணவன் ஆறுதல் படுத்தலாம், ஊழியர் எங்களுக்காக ஆறுதல் படுத்தி ஜெபிக்கலாம், எங்கள் உறவுகள் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம். அண்ணா, அதுல எல்லாம் விடுதலை இல்லப்பா. ஆண்டவரே, நீங்க பேசுனாதான் எங்களுக்கு விடுதலை. எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வருடத்தின் கடைசியில வந்திருக்கிறவர்கள் ஆச்சா, வந்திருக்கிற எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்தவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அறிந்து ஆராய்கள் என்று பார்க்கிறோமே. எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவைகள் மாறும்படி நீங்க பேசுங்க. கேட்கக்கூடாதபடிக்கு இருதயங்கள் இருந்தா கர்த்தர் திறப்பீராக, கேட்கக்கூடாதபடிக்கு செவிகள் இருந்தா கர்த்தர் திறப்பீராக. சோர்வின் ஆவிகள், பலத்தின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காரணம் ஹல்லேலூயா. அப்போ என்ன நற்செய்தி அப்படின்னு நாங்க பார்க்கும்போது வேதத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 1:23 வாசிக்கலாமா? மத்தேயு 1:23. இது என்னைக்கு வாசித்தாலும் இந்த வசனம் அப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஒரு வாசிமா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அப்போ இன்னைக்கு வாசித்தாலும் என்னன்னா கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஹல்லேலூயா. ஆனா எல்லாம் 25ல பிறந்துட்டாரு அப்படின்னு நம்ம கொண்டாடணும், உண்மைதான். ஆனா இன்னைக்கு இந்த தேதியில வாசித்தோட வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன யோசிப்போம்னா, அப்போ எப்போ பெறுவாள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனை பெறுவாள். வாசிமா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றெடுத்தது, பெறுவாள், இதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள ஒரு காரியம், தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்று அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேத வசனம் தெளிவாக எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். ஆனால் இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், அல்லேலூயா, அல்லேலூயா, எவ்வளவு அற்புதம் நடக்கும், எவ்வளவு அதிசயம் நடக்கும், எவ்வளவு நன்மை நடக்கும், எத்தனை காரியங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை பார்க்கலாம். ஆனால்
தேவன் நம்மோடு கூட இருக்கான்னு எழுதப்பட்ட வசனத்தின்படி நம்மோடு கூட இருக்கிறாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. அல்லேலூயா. மோசையே தேவன் அனுப்பினார், இல்லைன்னு சொல்லலை. அந்த கடற்கரையில நம்ம வசனத்தை தியானிக்கிறோம், அல்லேலூயா, நம்ம தியானிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா மோசே அந்த நாட்கள் அத்தனை லட்சம் பேர் ஜனங்களும் வந்து கடற்கரை நின்று புலம்பும் போது, ஐயா நான் அங்கேயே ஏதோ போட்ட சோறை சாப்பிட்டு அங்கேயே இருந்திருப்பேன், அவன் என்ன செய்யறானோ அதை செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், என் கடற்கரையில வந்து என்னை சாவடித்து நீ கொண்டு வந்துட்டியா படுவாய் மனுஷா, உனக்கு வேலையே இல்லையா, அங்கே இருந்தப்ப சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா அவனை திட்டிருப்பாங்க. என்ன ஒன்னே ஒண்ணு கல்லறியில, ஆனா அவ்வளோ வார்த்தையில திட்டிருப்பாங்க. அவன் திட்டம் போது அவன் திட்ட எத்தனை எத்தனை லட்சம் ஜனங்கள் தெரியுமா, ஒவ்வொரு வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை வந்திருக்கும், எத்தனையோ வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வரும்போதெல்லாம் அவ்வளவு வார்த்தைகளையும் மோசே ஏற்றுக்கொண்டான். ஆனா ஏற்றுக்கொண்டு அப்ப நினைச்சிருப்பான், ஐயா ஒண்ணுமே புரியலையா எனக்கு என்ன பண்றது. அப்போ சாதாரண சொல்லிட்டார், ஐயா இதுக்கு ஏன் ஐயா கவலைப்படுற, இதுக்கு ஏன் கவலைப்படுற, அவங்க 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனா ஏற்கனவே உங்ககிட்ட நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கோலை கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. எதை கொடுத்துருக்கேன்? கோலை கொடுத்தேன். ஐயா அவன் நினைச்சிருப்பான், ஐயா கோலை வச்சு நான் இத்தனை லட்சம் ஜனங்களை என்ன ஐயா பண்றது, ஒண்ணும் பண்ணாதப்பா, நான் சொல்றது மாத்திரம் நீ செய்ய. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுங்க, அந்த கோலை கடல் மேல நீட்டும் போதே கடலையே தேவன் செங்கடலை பிழக்க பண்ணிறானால், ஆண்டவராகிய இயேசு பிறந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானா நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சபையாக்குவார். அல்லேலூயா. எல்லா வழிகளும் தேவன் திறப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த நம்மோடு கூட இருக்கிறவர் எதற்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் புத்தகம் 28:15 வாங்க வரலாம். ஆதியாகமம் புத்தகம் 28:15 பாருங்க, மறுபடியும் வசனம் வருது. உன்னோடு நம்மோடு கூட இருக்க சொல்லிட்டு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. நம்மோடு இருக்கிறான் சொல்லிட்டது மாத்திரமல்ல, நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. 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 உன்னை அதற்கு முன்ன சொன்னார், நான் உனக்கு சொன்னதை. அல்லேலூயா. என்னுடைய பெயர் வந்து ஸ்கூல்ல வந்து பிரகாஷ் பாபு. ஊர்ல கேட்டீங்கன்னா பிரகாஷ்னா தெரியவே தெரியாது, பாபு ரெட்டியாரு சொன்னாலும் தெரியும். அல்லேலூயா. எங்க ஊர் வேறேங்கிறது உங்க அருகாமையில தான். ஆம்பூர்ல பிறந்தேன், ஆலாங்க ரெட்டியூர்ல வளர்ந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலாங்காயத்தில் நிம்மியம்பட்டில் தான் 8வது வரைக்கும் படித்தேன். 10வது வரைக்கும் வெள்ளக்குட்டுன்னு ஒரு ஊர், அங்கே படித்தேன். அல்லேலூயா. அப்படி வளர்ந்தேன். ஆனால் நான் வந்து ரெட்டியூரில் நான் ஒரு நல்ல வசதி, பெருமைக்காக சொல்ல, நல்ல வசதியான தெலுங்கு ரெட்டியார் குடும்பத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. அது பிறந்து வளர்ந்தேன், வாழ்ந்தேன், எப்படியோ நடந்தேன். ஆனால் கடைசியில் பூந்தமல்லியில் வந்து சில கம்பெனியில் வேலை செய்யும் போது நான் சொருக்கமாக போகிறேன். அங்கே பாப்பாச்சத்திரம் குயின்ஸ்லாண்டுக்கு இருக்கிற இடத்துல வந்து அங்கே செட்டில் ஆகிட்டோம். அந்த செட்டில் ஆகும்போது தான் அந்த வீட்டில் என்னை எடுத்து என்னை வளர்த்து எல்லாம் ஆளாக்குனது வந்து எங்கள் மாமியார் தான். அல்லேலூயா. அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன். அதுக்கு முன்னே நிறையா காரியம்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் மாமியார்கிட்ட கேட்கும்போது, அப்போ நான் இந்து பயங்கரமான இந்துலெல்லாம் பயங்கரமான பக்தன் நான். அல்லேலூயா. சாதாரணமான பக்தன்லாம் கிடையாது. அல்லேலூயா. 5 மணிக்கெல்லாம் விடிகாலம் குளிச்சுட்டு ராமர் கோயிலுக்கு போயிடுவேன். பூஜாரி கூட அப்போ தான் வருவான். அல்லேலூயா. 2வது டெய்லி அந்த நவகிரகத்தை சுத்துற ஒரே ஆள் நான் தான். அல்லேலூயா. எல்லாரும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்குள்ள மறந்துட்டாங்க. அல்லேலூயா. சுற்றுவாங்க, ஆனால் டெய்லி நான் சுற்றுவேன். அல்லேலூயா.
அப்படி விக்கிர ஆராதனையில் பயங்கரமாக இருந்த நான் அப்போது எங்கள் மனைவியுடைய அப்போது திருமணம் ஆகலை. அப்போ என்ன பண்ணேன்னா எங்கள் மாமியாருக்கு சொல்லி அவங்க ஆதரவோடு கூட ஒரு ஃபேக்ட்ரி ஐநாவரத்தில் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருந்தேன். அதுக்கு முன்ன சம்பவம் இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஐநாவரத்தில் கம்பெனியில் வச்சுருந்தேன். அந்த கம்பெனி வைக்கும்போது பயங்கரமான இந்து தான் நான். அல்லேலூயா. ஒரு 6 ஐயர்களை கூப்பிட்டு நல்லா ஓமெல்லாம் செஞ்சு 6-3 ஐயரும் நல்லா ஓமெல்லாம் வளர்த்து ஃபேக்ட்ரி பயங்கரமாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கம்பெனி நல்லா ரன் ஆகுது. மொத்தம் முதல் 35 மிஷின் வச்சேன். அதுக்கப்புறம் 100 மிஷின் ஆகிப்போச்சு. 2 இடத்துல 50 மிஷின், 100 மிஷின் அழகாக நல்லா ஓடிட்டுருக்கு. அந்த ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனி நட்சத்துக்குள்ளே போச்சு. எனக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அநேக ஃப்ரெண்டுங்கள். அல்லேலூயா. அந்த நண்பர்கள் எல்லாம் அவங்களுக்கு செலவு. ஆனால் எனக்கு கர்த்தருடைய கிருபை தான் நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எந்த பழக்கமும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எல்லா பழக்கமும் இருக்கும், எல்லா பழக்கமும் இருக்கும். அதனால் எல்லா செலவும் நான் தான் பண்ணுவேன். இப்படி செலவு அதிகம் ஆக ஆக வருமானம் எனக்கு வருவதற்கு மேலாக செலவு போய்கிட்டு இருக்கு. அது அன்னைக்கு தெரியல எனக்கு. அப்போது கம்பெனி நஷ்டத்தில் வந்தவன் கம்பெனி நான் மூட்டேன். இந்த கம்பெனி மூடும்போது மீண்டும் அந்த கம்பெனியை இப்படியாவது திறக்கணும், நல்லா நடக்கணும், இந்த கண்ணுங்களை அடைக்கணும்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டேன். கடைசி இந்த பிரயாசத்தின் மத்தியில் என்னன்னா ஒரு சுமார் 7-8 லட்சம் ரூபாய் எனக்கு அப்போது கடன் ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன. ஆனால் அந்த கடன் ஆகும்போது தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து கம்பெனி நல்ல வருமானம் அப்படியே ஜாலியாக ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அந்த கம்பெனி கடனுக்குள் வரும்போது தான் வாழ்க்கை குறித்து மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து யோசனை பண்ண ஆரம்பித்தேன். என்னன்னா இந்த கடன் ஆன பிறகுதான் உறவுகள் என்னை ஒதுக்க ஆரம்பித்தாங்க, நண்பர்கள் வரத்தை விட்டுட்டாங்க, என்னோடு கூட இருந்தவங்க சுத்தமாக வர்றதும் இல்லை. அப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்போது கம்பெனி இருக்கும்போது நான் ஒரு முன்ன அம்பாசிடர் கார் பூந்தமல்லி அந்த 2வது கார் முதல் சொந்த தேட்டர் ஓனர் வாங்கினார். அதுக்கப்புறம் நான் 2வது வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் மூர்த்தி கோயிலஸ் வாங்கினார், ஜெகன்மூர்த்தி, இல்லையே பெரிய மூர்த்தி. அல்லேலூயா. அப்போது எந்த ஒரு காரு பின்னாடி போகும், முன்னாடி போகும், பின்னாடி ஒரு காரில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க நிறையா. அப்புறம் நிறைய நண்பர்கள். அப்போ அவ்வளோ நண்பர்கள், அவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்த நான் கடனாகி 1 மாதம் ஆகிப்போச்சு. 1 மாதத்தில் ஒன்றும் அதை பற்றி எனக்கு தெரியல. 2 மாதம் ஆகிப்போச்சு, அதை பற்றி புரியல. ஆனால் 3வது மாதத்துலேருந்து இந்த கடனுடைய நெருக்கங்கள் அதிகம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா காலையில் வந்து இவ்வளோதான் பேசுவாங்கன்னு தெரியாது. அப்போ காலையில் பேசும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இவங்க 6 மணி 7 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க எனக்கு திட்டத்துக்கு. இந்த 6 மணி 7 மணி திட்டத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா இவங்க 7 மணிக்கு தான் திட்டத்துக்கு வராங்கன்னு சொல்லி 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு போயிடுவேன். அப்புறம் அவங்க 6 மணிக்கு வரும்போது என்ன பண்ணுவேன்னா 5 மணிக்கெல்லாம் எஸ்கேப் போயிடுவேன். இந்த 5 மணிக்கு எஸ்கேப் போகும்போது அவன் என்ன பண்ணுவான்னா 4 மணிக்கு வருவான். அப்புறம் பார்த்தேன் இப்படியே இருந்தால் அவ்வளோதான் சொல்லி நைட்டில் வரவே மாட்டேன். இந்த எல்லா திட்டு எல்லா அந்த காரியத்தெல்லாம் அப்போது என்னை வளர்த்த எங்கள் அக்காவும் தான் கேட்டுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க பேசுவாங்க பாருங்க. அது நான் சொல்கிறதுக்கே விரும்பலை. பயங்கரமாக பேசுவாங்க, அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோட ஒரு வெக்கத்துக்கு அது சொல்கிறது ஒரு சாட்சின்றது தான். ஒரு நாள் அந்த நாட்களில் ஒரு லேடி கிட்ட ஒரு 1 லட்சம் வாங்கிட்டு இருந்தேன். அந்த லேடி வந்து அடிக்கடி வந்து அது வந்து என்னன்னா வாய் வந்து எப்படி இங்கிருந்து இலங்கை மாதிரி இருக்கும். அதுவும் வந்து சாதாரண வார்த்தைலாம் அது என்னப்பா போப்பா வாப்பா அந்த வார்த்தைலாம் அந்த வாயில் வரவே வராது. அந்த பொம்பளைக்கிட்ட வாங்கிட்டேன். கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். 5:30 மணி ஆயிடுச்சு. அந்த 5:30 மணியில் வந்து ட்ரெஸ் மாட்டும் போது ஜன்னலில் பார்க்குறேன் அந்த லேடி நடந்து வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா அது அசிங்கமாக கேட்கும், எனக்கு நல்லா தெரியும். நேராக போய் என்ன பண்ணேன்னா சமையல் ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டேன். சமையல் ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டேன், அக்கா பொம்பளை வருதுக்கா, நான் எவ்வளோதான்ப்பா சொல்கிறது, அதனால நான் வந்து எல்லாருக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன்,
இல்லைக்கா சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது எப்படியாவது இல்லைன்னு சொல்லியிருக்கான்ட்டேன். ஓ மேலே வந்துடுச்சு. வந்ததுமே கேள்வி எங்கே அவன் எடுத்ததுமே அந்த அக்கா சொல்லி இல்லைம்மா கொஞ்ச நேரம் முன்ன போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நீயும் அவன் கூட சேர்ந்து போய் பேச ஆரம்பிச்சிட்ட. நீயும் அவன் கூட சேர்ந்து போய் பேச ஆரம்பிச்சு மாத்திரமல்ல சில வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்க. கேட்கும்போது ஏமா இவ்வளோ பேசுகிறான், அவன் தான் போயிட்டான மாத்திரம் இல்லை, செருப்புங்களுக்கு எப்படி அவர் வெளியே போட்டான் இல்லையா? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. செருப்பு இருக்குன்னு சொன்னாவே அப்போ நான் இருக்க சொல்லி தீர்மானமாக சொல்லும்போது நிச்சயமாக உள்ளே வரும் அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் குனிஞ்சம் பாருங்க, உண்மையிலே ரொம்ப வெக்கப்பட்டேன் இல்லையா? இப்படி வெக்கத்தின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே வாழ்க்கை கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒன்றும் புரியல. அதான் ஒரு ஃபேக்ட்ரி ஓனர், ஒன்றும் புரியல. அப்போது ஒவ்வொரு நாளிலும் சுருக்கமாக முடிச்சுட்டு செய்தி போகலாம். ஒவ்வொரு நாளிலும் இப்படி விற்கிறதுக்கு தேங்காய், கற்பூரம், ஊதுபத்தி வாங்குற இடம் எதுன்னா ஒரு கடை, மளிகை கடை. அவங்க நாடார் இல்லையா? அந்த நாடார் கடையில் தான் நான் இந்த ஊதுபத்தி கற்பூரம் வாங்கும் போதெல்லாம் அந்த அம்மா கோச்சிக்காதீங்க விதவு மாதிரி உட்காந்துருக்கு. அந்த அம்மா பெத்த கோச்சின்னு எனக்கு தெரியாது. அப்போ இல்லையா? கொடுக்கும் போது தான் ஏசு நல்லவன்னு கொடுக்கும். பட் இதை மட்டும் சொன்னு வச்சு தேங்காய் வாங்க மாட்டேங்க இல்லையா? அந்த அம்மா கொடுக்கும் போது தான் பாருங்க எதுக்கு சொல்றதுன்னா நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கனவு கூட சொல்லலாம், அம்மா நீ எல்லாம் ரெடியாகுமா, 100 ரூபாய் கொடுத்துறேன்னு. ரெடியாக பண்ணான்னு சொல்லுவார், 50 ரூபா தான் எடுத்து கொடுப்பாரு. இல்லை என்ன போதும் 50 ரூபாய் வச்சுக்கோ. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், என்றுமே வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா பிரதர் பிரகாஷ், நீ ஏதோ சொல்றப்பா, ஆனால் இதுதான் உனக்கு ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னேன் எதுனாலும் செய்வேன், உங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் வரணும்னு நினைக்கவே நினைக்காத கனவு இருப்பேன். அல்லேலூயா. இப்படி ஓடிக்கிட்டு இந்த நாட்கள்ல ஸ்டேஷனுக்கு போய் நிற்க மாட்டாங்க, ரவுடிங் கிட்ட நிற்க மாட்டுவாங்க, பயங்கரமாக பிரச்சனைலாம் நடந்துச்சு. இப்போ கடைசியில் ஒரு 9-10 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் 3 மணிக்கு வரமாட்டேன், 3 மணி விடிகாலும் நான் வீட்டுக்கு வரலான்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரதர்னு ஒரு குரல் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. 3 மணி ராத்திரி கூட எந்த படுவாய் மனுஷன் வந்து குடிச்சான்னு தெரியல சொல்லி திருமணம் அந்த அம்மா அப்போ யூரினுக்கு வெளியே வந்திருக்காங்க. அந்த அம்மா தம்பி கொஞ்சம் நெல்லுப்பாஞ்சி என்ன 10 மாதமாக கடைப்பக்கம் வரல, கடைப்பக்கம் வியாபாரம் இல்லை, நீ கஷ்டப்படுறப்பா, இந்த ராத்திரியில் வர்றது எனக்கு இல்லைப்பா, சில காரியங்கள்லாம் பேசணும் அந்த அம்மா சொல்லிச்சு. சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது இந்த 10 மாதத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட என்னை பேச, ஏன்னா நான் கடனை அல்லேலூயா பேசுனா அவங்ககிட்ட நான் 10 ரூபாய் கேட்டுருவோன்ற ஒரு பயம். அல்லேலூயா. உறவுகள் முதல் அக்கா முதல் கொண்டு தான் சொல்கிறேன், எனக்கு சொந்த அக்கா முதல். அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு, அநேகருக்கு நீ உதவி பண்ணியிருக்க, இவ்வளோ நன்மை செய்திருக்க, ஆனால் இப்போ இவ்வளோ பாடுபடுகிறதுனால ஒன்னே ஒன்று தம்பி நான் சொல்கிற மட்டும் கேட்குறேன், என்ன சொல்லுமா. ஒரே ஒரு நாள், இன்னும் 2 நாள் தான் பார்க்குது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஒன்னே ஒன்று எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. என்னது சர்ச்சுக்கு? அல்லேலூயா. சேத்துல நான் ஆரம்பிக்கிறியாங்க? இல்லைப்பா, நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஒரே ஒரு தடவை நான் வந்து நீ சபைக்கு வந்துரு, நீ வந்து ஆண்டவர் ஏற்றுக்கோ, இதெல்லாம் அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஒன்றே ஒன்று, நீங்கள் வாங்க, எங்கள் பாஸ்டர் இருக்காரு, ஜெபம் பண்ணுவார். என்ன நடக்குன்னா, நீ எதுக்காக இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கியோ அதையெல்லாம் மாற்றி ஒரு வாழ்க்கையை எங்கள் ஏசப்பா தருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் நினைச்சா அதை கொடுப்பாரோ இல்லையோ அது அப்புறம், ஆனால் அந்த வார்த்தை என்னை ஆறுதல் படுத்தி. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஆறுதல் படுத்தி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போனேன். அட்டேங்கப்பா, ஒரு பக்கம் அலிவிலியான்றாங்க, ஒரு பக்கம் ஆவியில் நிறைஞ்சிட்டாங்க. அட்டேங்கப்பா, இசாத்தெல்லாம் பிடிச்சி நான் ஆடுதுதான், இந்த கூட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். ஆனால் ஏன் உட்காந்துருக்கேன்னா, அந்த சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்ன அந்த காரியம் இன்னும் வரல. அங்கே வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது செய்திக்கு நேரம் டைம் ஆயிடுச்சு.
அப்போது எங்கள் பாஸ்டர் எழுந்து, இப்போவும் அவர் தான் பாஸ்டர், டேவிட் தண்டராஜ் எழுந்து, இது மாதிரி இன்றைக்கி பிரகாஷ்னு ஒருத்தர் கடனில் வந்திருக்காருமா, குடும்பம் கடனில் இருக்குது, அதனால் நம்ம என்ன செய்யணும்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுந்து நின்னாங்க. நானும் எழுந்து நின்னேன். என்னவோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை பாருங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எங்க ஊழியர் சொல்லி அந்த வார்த்தையை ஜெபிச்சார் பாருங்க. நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன அறியாம அந்த பிரேயர் கண்ணீர் வர ஆரம்பிச்சு. பக்கத்துல இருக்கிற நண்பர் தான் சொன்னார், ஐயா உட்காருங்க, உட்கார பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஆனா அது வரையும் நான் அழுதுட்டு இருக்கேன். என்ன சம்பவம்னா, எல்லாம் செய்தி எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னை கூப்பிட்டாரு, சின்ன ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு, தம்பி இனிமேல் நீ கவலைப்படாத, சீக்கிரத்தில் உன் கடனை அடைச்சிட்டு நீ எப்படி இப்போ வச்சிருந்தியோ அதை காட்டிலும் பல மடங்கு பெரிய அளவில் கர்த்தர், அதாவது பெரிய அளவில் கம்பெனி வைப்பதற்கு என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சொல்லி அனுப்பிச்சிட்டாருங்க. சொல்லி அனுப்பிச்சதுமே நேராக நான் என்ன பண்ணேன்னா, பகல்ல வீட்டுக்கு வர மாட்டேன். ஆனா பாருங்க, என்ன ஆண்டவர் நடத்துறாரு. அந்த தேவ பிரசன்னம் என்ன பண்ணா, நேரா என் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுல போயிட்டு என்ன பண்ண, டைமை பார்க்குறேன், மணி 1. ஆனா அதை நான் கண்டுபிடிக்க, என்ன கடங்காரம் வருவான், பிரச்சனை பண்ணுவோம், அந்த ஞாபகமே எனக்கு வரல. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய ஆண்டு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அந்த ஞாபகமே வரல. என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி, அதனால என்ன பண்ண, படுத்த பாருங்க, நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்க்குற மணி 2. 1 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லப்பா, 25 மணி நேரம் நீ தூங்கி இருக்காங்க. அல்லேலூயா. அப்பதான் தெரியும் அது மறுநாள் 2 மணி இருக்கு. அப்ப எழுந்ததுமே மூஞ்சி தொடச்சிக்கல, கழுவுல, ஒண்ணுமே செய்யல. 25 மணி நேரம் நான் தூங்கி இருக்கேன்னா, இன்னைக்கு எந்த கடங்கான என்ன வந்து பிரச்சனை பண்ணாக்கான்னு கேட்டேன். அது ஒரே வார்த்தை சொன்னாங்க, என்ன தம்பி இன்னைக்கு தெரியல, எந்த கடங்கானமே இன்னைக்கு வீட்டுக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் இயேசு, சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அன்னைக்கே நான் விளங்கிட்டேன், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. அந்த சின்ன ஜபத்துக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணாருன்னா, அப்போ தொடர்ந்து போய் ஜெபம் பண்ணா எவ்வளோ நடக்கும் சொல்லி மறுநாள் அவர் கூப்பிடவே இல்லை, நானே போயிட்டேன் நேரா. ஐயா ஏதோ நேற்று பண்ணி அனுப்பிச்சிக்கல, என்னை பண்ணி அனுப்புங்கன்னு. அல்லேலூயா. அப்படி பண்ணி அனுப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரோடு கூட உறவு வைக்க என்ன தெரியுங்களா, அந்த உறவு வைக்க எங்கள் பாஸ்டர் வந்து கடங்காங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே தான் இருக்கான், நம்ம எங்கே இருக்கான். ஏன் பாஸ்டர் உண்மையை சொல்கிறேன்னு எனக்காக போய் பேசுகிறேன். ஏன்னா அவ்வளோ அன்பா கத்தருக்குள்ள நான் இருந்ததுனால போய் பேச மாட்டார். ஐயா இங்கே வரல தம்பி, எப்போது வருவான்னு சொல்லி அனுப்பிச்சுருவார். அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூடவே பிரயாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பமாய் அதே சபையில் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஞானஸ்தானம் எடுக்க மாத்திரமல்ல, அவரோடு கூட ஒவ்வொரு நாளிலும் என்னென்ன காரியத்து சபைக்கு இருக்கோ அத்தனை காரியம் செய்து கொண்டு, ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது தான் 6 மாதம் செய்திக்கு வரல, 6 மாதம் ஆச்சு. அந்த 6 மாதம் ஆகும்போது என்னை தேடி 2 பேர் வந்தாங்க. ஐயா, அப்போ அவர் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா கடங்காரன்னு நினச்சிடாதீங்க, நான் அவரை பார்க்க வந்திருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா என்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் பணமெல்லாம் இருக்குயா, அவர் பெரிய கம்பெனி வச்சுருந்தாரு, அவரோட இணைந்து ஃபேக்ட்ரி வைக்கலாம்னு சொல்லி தான் அவர் பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு ஐநாவில் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுட்டு இன்றைக்கி மூட்டாருன்னா பெரிய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தார். அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட இணைந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரோ அதே போல் பெரிய அளவில் புளியாந்தோப்பில் பெரிய அளவில் ஃபேக்ட்ரி வைப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய அளவில் ஃபேக்ட்ரி வச்சுட்டார். வச்சது மாத்திரமல்ல, எனக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம்.
ஒவ்வொரு நாளும் ஃபேக்டரி அருமையா போய்கிட்டு இருக்கு. நானும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, பாம்பேக்கு மெட்டீரியல் ஏற்றி அனுப்புவோம். நானும் என் நண்பர் பாம்பேக்கு போயிட்டு அனுப்பும்போது பாம்பேல 45 நாளுக்கு ஒரு தடவை போய் என்ன வாங்கணும்னா பணம் வாங்கிட்டு வருவோம். அப்போ மவுண்ட் ரோட்லலாம் ஒரே பேங்க், இப்போல்லாம் வந்து கனரா பேங்க், ஐசிஐசி இதெல்லாம் இது, கனரா பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாம் இருக்கு. ஆனால் ஃபாரின் பேங்க் ஒரே ஒரு பேங்க், பேங்க் ஆஃப் அமெரிக்கா மவுண்ட் ரோட்டில் ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. இந்த ஐசிஐசி, HDFC இதெல்லாம் ஒன்று 2 லட்சம் எதுவும் கிடையாது. பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா என் கம்பெனி தான் 2ஆவதாக இருக்கும். அவ்வளோ லேக்ஸ். இந்த பணத்தை 45 நாள் ஒரு தடவை வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ட்ரெயினில் போகும். 1.5 நாள் ட்ரெயின் போகும். இப்போ நம்மளும் ஃப்ரெண்டு பேசிக்கணும், ஐயா 1.5 நாள் வேஸ்ட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறோம்னா 2 மணி நேரத்துக்கு எங்கே போய் சேரணும். அதுக்கு ஒரே வழி விமானம் தான். அல்லேலூயா. 45 ஒரு நாள் ஃப்ளைட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டு எங்கே பறக்குதுன்னா வானத்தில் பறக்குது. இந்த வானத்தில் பறக்க 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 நான் என்ன பண்ணுறேமா, உயர்ந்து பறக்க வைத்த ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அப்போ மோட்டரில் ஃபோன் எவ்வளோ பெருசு இருக்கும். அலோன்னு சொன்னால் நம்ம பேசுனா 12 ரூபாய், இவர் கேட்டால் 8 ரூபாய். அல்லேலூயா. இப்போ அது வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அல்லேலூயா. ஏன்னா வேலூரில் ஏறினா சென்னை வருதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அவ்வளோ மூழ்கிட்டாங்க. அல்லேலூயா. பேசுவார். பேசும்போது 100% போய் சொல்லுவேன், ஐயா முக்கியமான வேலை. இப்படி ஒவ்வொரு நாளிலும் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை குடும்ப ஜெபம் எதான பேச சொல்லுவார். சங்கீதத்திலிருந்து தத்துக்காம் புத்தகம் எதனா பேசுவேன் நான். வெள்ளிக்கிழமை காத்திருப்பு ஜெபம், சாரி வெள்ளிக்கிழமை பாஸ்டிங், சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை எழுந்துமே, பிரகாஷ் எங்க இருப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கட்டும், நீ அநேக பிளைட்ல போகலாம், வியாபாரம் பண்ணலாம், இருந்தாலும் உன்னை உயர்த்தின ஆண்டவரை நீ விடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையாவது வந்து ஆராதனை பண்ணுன்னு பயங்கரமா போய் சொல்லுவேன். சவுண்டு கேட்பேன். என்ன தெரியுமா, தேட்டரில் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. போனை மறைச்சிங்க வெளியே வந்துடுவேன். வெளியே வந்து ஐயா கிட்ட சொல்லுவேன், ஐயா முக்கியமான மீட்டிங், ஷிப்மெண்ட் ஆகணும், ஒர்க்கரெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் ஒருத்தர் பார்க்கணும் வந்திருக்கேன். என்ன தெரியுமா உட்காந்துருப்பேன், ராகினி, ரூபினி, ரோகினி கோயம்பேடுல தேட்டர் இருக்கும், அதில் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. இப்படி நடந்த வாழ்க்கையில ஒரே ஒரு 1.5 வருஷம் தாங்க. 1.5 வருஷம் பாம்பேல ஒருவரோட 45 நாள். இந்த இடையில என்னாச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. என் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு நாடா, திருநெல்வேலி, பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க. இப்போ பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க. நாடா அவங்க மனைவி. என் மனைவி. அல்லேலூயா. என் மனைவி கல்யாணம் புதுசு. அம்மா வாமா பாம்பே போகலான்னு கூட்டின்னு போயிட்டேன். கூட்டின்னு போய் புதுசு கல்யாணம். அங்கே போய் உனக்கு மெட்டீரியல்லாம் சுடிதாருக்காக எல்லாம் எடுத்துறோம் வாமான்னு சொல்லி ஜாலியாக கூட்டிட்டு போயிட்டோம். அதுவும் அந்த அம்மா பாம்பே வருதுல்ல, ரொம்ப ஜாலியாக போயிட்டோம். ஆனால் போய் 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு, லாரி வரல. 4ஆவது நாள் செய்தி மட்டும் வருது, நீங்கள் சரக்கு ஏற்றின லாரி உப்ளியில் ஆற்றுல கவுந்து ஆற்றோட போயிடுச்சு. அல்லேலூயா. ஒன்றும் புரியல. புது கல்யாணம் வேற, ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்துட்டோம். வந்தபடி பார்த்தீங்கன்னா அதை கூட்டி கழிச்சா 80 லட்சம் கடன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 8 லட்சத்துலேருந்து ஆண்டவர் மீட்டாரு. 80 லட்சம் கடன். 8 லட்சத்துக்கு வீட்டு வர மாட்டேன், 80 லட்சம். ஆனாலும் தேவன் வீட்டிலே இருக்க பண்ணினார். அல்லேலூயா. 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 அதுக்கப்புறம் பெரிய கதை வாசிக்கலாம். அல்லேலூயா. 28 ஆதியாகமம் 15 என்ன சொல்லுகிறது? காத்து திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை கிடையாது. ஆனா கர்த்தரை தேடுறதை விட்டுட்டேன், எல்லா நன்மையும் நான் இழந்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்துட்ட பின்னாடியா ஆண்டவரே உன்னோடு கூட இருந்து சொன்னதை செய்யும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டுப்பா. அப்படி என்னதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருன்னு பார்க்கும்போது தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசின இந்த தினத்துடைய வார்த்தை உபாக புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. உபாக புத்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எடுத்து வாசிங்க. என்னவா இந்த ஆண்டின் இறுதியிலே நிச்சயமா, ஏன்னா நான் பின்னாடி வரேன், சுருக்கமா வரேன். ஆண்டவர்
ஊழியுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துது. யாருடைய வார்த்தை? ஊழியுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்து, வாசிங்கம்மா, உன் பிதாக்களை காட்டி. நல்லா கவனிங்க, உன் பிதாக்கள், நீ பெற்றது, அதாவது உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன்னை கரங்களை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தின் இறுதியில வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, நன்மை செய்து 26 உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையிலே ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். வேலையில ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்வார். ஒரே ஒரு மாடி கட்டி இருந்தால் நிச்சயமா சொல்றேன் 2 மாடி கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. திருமணம் ஆகாதவர்கள் இருந்தார்கள், குடும்பத்திலே திருமணத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்வார். கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமா சொல்றேன் 26 கர்ப்பம் திறக்கப்படும். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்து பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்து. அதுக்கப்புறம் கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சு. கடைசியில் வீட்டிலே ஒதுக்கிட்டாங்க. சின்ன குடிசை, 10க்கு 10. ஃப்ளைட்டில் போய் நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா 10க்கு 10 குடிசைக்கு வந்துட்டேன். என்ன வியாபாரம் தெரியுமா? காய்கறி வியாபாரம். நான் காய்கறி செய்திக்கு வரேன். காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கும் போது என்ன பண்ணேன், முதல்ல துவைக்கிட்டோம். ஏன்னா வீட்டில் இருந்து துவைச்சிட்டாங்க. துவைக்கும் போது எங்கள் மனைவி ஒரே ஒரு செயின் போட்டு 5000 ரூபா வந்துச்சு. துங்காச்சத்தில் வச்சுட்டேன். நான் தான் வச்சேன். எட்டு போய் 1000 ரூபா கொடுத்து ஒரு சின்ன காலி இடம், செயின் கோப்பன் கம்பெனி அப்போ தான் கட்டுறாங்க. காலி இடம் 1000 ரூபா கொடுத்து வாடகைக்கு எடுத்தேன். 1000 ரூபா ஓலை வாங்கி வந்து குடிசை போட்டேன். 1000 ரூபாய்க்கு வாடகை வீடு எடுத்துன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் எதுவும் செலவு பண்ணி 1000 ரூபாய் கையில் வச்சுருக்கிறேன். எங்கள் மனைவி நாடார் என்னப்பா பண்ணலான்னா, அந்த அம்மா என்ன பண்ணி தெரியுமா, காய்கறி வியாபாரம் பண்ணலாம். அல்லேலூயா. என்ன வியாபாரம்? ஆமாம், எனக்கு செக்கில் கையில் போட்டவங்க தெரியும். காய்கறி வியாபாரம் எங்கள் மாதிரி இல்லை பண்ணலான்னு. சரி, நான் என்ன பண்ணுறேமா, காய்கறி வியாபாரம் இல்லை, நான் எப்பவுமே நீட்டாக பேண்ட் ஷர்ட் தான் போட்டு நிற்பேன். 3 மணிக்கு எழுப்பிடுச்சு. எழுப்புந்துமே நான் நீட்டாக பேண்ட் ஷர்ட் போட்டு நின்றேன். எங்கே போகிறேன்னு அல்லேலூயா. காய்கறி வாங்க எதுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டு? அல்லேலூயா. லுங்கி கட்டுன்னு போகணும் எல்லாம் சொன்னாங்க. சரி, லுங்கி கட்டுன்னு போனோமா, நான் எப்படிமா காய்கறி வாங்காது? இந்த அம்மா அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு. அல்லேலூயா. இப்போ 3 பேர் வருவாங்க. யாரு? 3 பொம்பளைங்க வருவாங்க. அவங்க கூட போனோம். அவங்க பார்த்தா கூடியும் கோழி போய் தூக்கி வராங்க. இந்த அம்மா கோழி போய் சுற்றி என் கையில் குத்துச்சு. அல்லேலூயா. ஆமா, எப்படிமா போகிறது? சரி, 3 மணி எப்படிமா போகிறது? அவன் போகிறவங்களே போ, அவன் வாங்குவாங்க, எல்லாம் கற்றுக் கொடுத்து அவனுக்கு வாங்க தெரிஞ்சு கூட வாங்கினான்னு. அதே மாதிரி தான் போனேன். பஸ்ஸில் போய் ரோட்டில் போய் நின்னேன். அவங்க என்ன பண்ணுறான்னு தெரியுமா, வர லாரியெல்லாம் கை போடுறான். எனக்கு ஒன்றும் புரியல. அன்னிலிருந்து தான் நான் யோசனை பண்ணேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கத்தரித்தோடுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னியா. இன்னைக்கு என்ன குறைனா, நடுவோடு வந்து நின்றுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் பட்ட வேதனை அன்னைக்கு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் இப்படி ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு நாள் பெங்களூர் போனேன். அதை நான் மறக்கவே மாட்டேன். பூண்டு மூட்டை வாங்கிட்டேன். வாங்கிட்டு தூக்கின்னு போய் லாரியில் வைக்கணும். அவனை கூப்பிட்டேன். இதை எடுத்து வச்சு 200 ரூபா கேட்டான். அல்லேலூயா. ஃப்ளைட் டிக்கெட்டு 16 சரி 20,000 சரி அப்படியே குத்தி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். 20 ரூபா பூண்டு மூட்டை கேட்கும்போது யோசனை பண்ணேன், 200 ரூபாவா? அல்லேலூயா. 200 ரூபா கொடுத்து விட்டுக்கிட்டா பெங்களூர்லேருந்து மெட்ராஸ்க்கே போயிடலாமா, எதுக்கு 200 ரூபா அவன் கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கை பிடிக்கானே, என்ன பிடிக்கானே பிடிச்சான். தூக்கி தலைமையில் வச்சேன். இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எவ்வளோ காரியா, எவ்வளோ செய்தியா, எவ்வளோ கோடி பார்க்க உதவி செய்தியா. இன்னைக்கு கோடியில் வந்து நின்றுட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று, நான் தான். அல்லேலூயா. அவரை தேடுவோருக்கு நன்மை குறைபடாதுன்னு சொன்னேன். ஆனா இடத்தை விட்டீங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அந்த ஒரு நாளும் மன்னிப்பு கேட்க கேட்க ஒரு ஊழியரனை ஊழியத்தில் நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியத்தில் போகும்போது அவரோடு கூட பிரயாணம் பண்ணேன். பிரயாணம் பண்ணும்போது முதல்ல அவர் கூட பாலாஜா பாட்டிக்கு ஊழியத்துக்கு வரேன். ஊழியத்துக்கு வரும்போது கைப்பற்றி கொடுக்க ஆரம்பித்தோம்.
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் போய் கைப்பற்றி கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு 8 மணி ஆகும்போது பஸ் ஸ்டாண்ட் வந்து வாலாஜாப்பேட்டில் நிற்கிறேன். இங்கே தான் இந்த வேலூர் வந்து ஞாயிற்றுக்கிழமானாவே என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிறவங்க ஃபுல்லாக வேலூர்லேயே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் விஷாரம், அதுக்கப்புறம் ஆற்காடு, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, இடம் கிடைக்காது. ஆனால் வாலாஜாப்பேட்டில் நான் நிற்கும் போது நடந்த சம்பவம் முதல்ல என்ன, ஆண்டவர் விசுவாசத்துக்கு கொண்டு வர ஒரு வார்த்தை என்ன நிற்கும் போது 80 பேர் நின்றுட்டு 87 பேர் நிற்கிறாங்க. எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக வருது. நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளவே நான் புலம்புறேன். என்னன்னா, கூப்பிட்டு வந்த ஊழியரை நான் திட்டிட்டு இருக்கேன். எங்கன்னா என் இருதயத்துக்கு தப்படுவாய் மனுஷன் காலையில் அல்லேலூயா ஆராதிச்சுமா, வீட்டில் போனோமா, சிக்கன் சாப்பிட்டோமா, படுத்தோமா, தூங்கணுமா இல்லாமல் இயேசு நல்லவன் சொல்லி தெருவா சொல்ல வச்சு எனக்கு தான் பிரயோஜனம் இல்லை. இந்த மனுஷனுக்கு வேலையே இல்லை, எல்லா பஸ்ஸும் ஃபுல்லாக வருது, 120 கிலோமீட்டர் போகணும், நின்று போகணும், கால் வலிக்குன்னு சொல்லி எங்கள் ஊழியரை திட்டிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் பழமொழி பாருங்க, அகத்தின் அழகு. ஆமாம், அல்லேலூயா. அகத்தின் அழகு எங்க தெரியும்? இது பழமொழி. ஆனால் ஆண்டுடைய பழமொழி என்ன தெரியுமா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அறிவார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த புலம்பர்ல என் பாசு பார்த்துட்டேன். கூப்பிட்டார் பிரகாஷ்வான், அவருடைய பயபக்தி என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணி ஐயா தெரியல உனக்கு, வர பஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நின்றுட்டு இடம் கிடைக்கல. இல்லை நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 தடவை விடாம கேட்டாரு. அப்ப நான் நினைச்சேன், இவர் பேசுவாருன்னு சொல்றாரு ஏசப்பா, ஒருவேளை இவர்கிட்ட பேசுவாரோ நான் புலம்பர்த்த அப்படின்னு நினைச்சுக்கினேன். ஐயா உண்மையை சொல்றேன், என்னையாங்க உன்னை திட்டின்னு இருந்தேன், எதுக்கு என்ன இதுக்கு நான் அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை, கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. என்னையாச்சு? கண்ணை மூடும்போது என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? அவர் நிறைய பெரிய ஜபம்லாம் பண்ண மாட்டார், சின்ன ஜபம். இன்னைக்கு இங்கே வந்தபோது தான் பார்த்தேன், சமாதானத்தின் பிரபு. இந்த சின்ன ஜபத்தை கற்றுக் கொடுத்ததே யாருன்னா, சமாதான பிரபு ஜான்சனியா சித்திரிங்கிறதான் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. என்னை ஊழியத்தில் நடத்துறது அதிகமாக அவர் தான். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆலோசனை எனக்கு கொடுப்பார். கைப்பற்றி ஊழியத்துக்கெல்லாம் அவர் தான் எனக்கு என்கரேஜ் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் வந்து பார்த்தேன். அல்லேலூயா. அப்போ கண்ணை மூடினேன். வா ஏசப்பா, இந்த மகன் உட்கார்ந்து போகிற அளவுக்கு ஒரு நல்ல வாகனத்தை கொடுப்பாங்க. இயேசுவி நாமத்தில் நல்ல பிள்ளை முடிச்சிட்டாரு. முடிச்சதுமே மன நினைச்சிங்க, இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணாரு பாருங்க, ஜெபம் பண்ணதான் தமான எதிர்த்தா ஒரு வெள்ள அம்பாசிடர் வந்து நிக்குது. நின்று பிரதர் யாராலும் ஒரு 6 பேர் சென்னைக்கு பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டார். அவ்வளவுதான், அவர் வாய் மூடல ஏறி சீட்டு பட்டுருந்தாங்க. அல்லேலூயா. எங்க மனைவி எங்க மாமி எல்லாம் ஊழியர் போய் உட்காரியா உட்கார வச்சுட்டேன். ஐயா 6 பேர் உட்காந்துட்டோம். கட்ட பண்ண 6 பேர் கட்ட உட்காந்து, அவன் 6 பேர் வாய்க்கு விட்டு கேட்கறான். அல்லேலூயா. வண்டி காவேரி பக்கம் தாண்டு. காவேரி பக்கம் தாண்டும் போது என்ன பிசினஸ் இருந்தேன் நல்லா தெரியல. அவன் கூப்பிட்டது என்னன்னா, வருது நல்லா கவனிங்க. என்னது? ஆமா, இப்பெல்லாம் புருவம் தான் கூப்பிடுவாங்க. அப்ப பிரதர். அல்லேலூயா. அப்போ இந்த பிரதர்னு சொன்னா யார் சொல்லுவாங்க பெருமாள்னா, நம்முடைய பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்ப ஒரு பிரதர்னு கூப்பிட்டாரு, ஒருவேளை ஒரு கிறிஸ்டியனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி காவேரி பக்கம் தாண்டும் போது நான் ஒரு பேரை கேட்கிறேன். என்ன சொன்னா எனக்கு தூக்கி வாங்கி போட்டுச்சு. என் பேர் இம்மானுவேல். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நம்மோடு. அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளத்தாக்கை. ஆமென். மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளத்தாக்கை கடந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னால் வெற்றியே. இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்
அவர் நம்மோடு கூட இருந்தாருன்னா என்னைக்கும் தோல்வியே கிடையாது. ஆனால் அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பார். பின்னாடி வர சுருக்கமாக முடிக்கிறேன். நம்மோடு கூட இருப்பார். அது இருக்கிறது தான் என்னன்னு சொல்லி நான் முடிக்கப்பேன். அல்லேலூயா. பார்த்தா என்னடா காலில் போகிற எந்த பஸ் எல்லாம் என்ன தாண்டி போச்சோ அந்த பஸ் எல்லாம் தாண்டி வீடு போச்சிருக்கேன். அப்போ எனக்கு இந்த ஜபத்துக்கு இவ்வளோ வல்லம் இருக்கா, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆண்டவர் பூஸ்ட் கொடுக்குறாரு. அப்போ அவர் கூட ஊழியத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டே இருந்தேன் ஊழியத்தில். ஒவ்வொரு நாளும் வாரமும் அந்த இந்த பக்கம் மளிகை கடை, காய்கறி கடை வியாபாரம், ஊழியம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோம், கேஜி கண்டிக்கு கூட்டு போயிட்டார். கேஜி கண்டிக்கு 6வது நாள் முடிச்சுட்டு இவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அந்த அம்மா தெலுங்குல பேச ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. தெலுங்குல என்ன திரும்பினார். மோசஸின் வாங்கினார். என்னையா நீ சும்மா எங்கே போனாலும் தெலுங்கான்னு சொல்லிட்டு இருக்கல, உனக்கு நல்ல ஒரு வேட்டை, இப்போ தெலுங்குல பேசுது, நீ என்ன பண்ணுறன்னா இதை நீ சரி பண்ணணும்னா. இல்லையா அது ஆகுன்னு கத்துது, ஊரையே கூட்டுது, அதை போய் நான் எப்படியா சரி பண்ண? இல்லை, நீ சரி பண்ற ஐயா, நான் போய் தூரம் அடைக்கிறேன், நீ சரி பண்ணுங்க. அல்லேலூயா. கையை தூக்கினேன். ஆண்டவரே இதுக்குண்டான கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி கையை தூக்கும் போது தான் பயங்கரமான சவுண்டு. அந்த சவுண்ட்ல உண்மை நான் பயந்துட்டேன். அந்த சவுண்டு விட்டு கீழே விழிச்சு பாருங்க, அப்படியே பாம்பு மாதிரி. என்ன தெரியுமா, கேஜி கடிங்க திருச்சி பக்கத்துல பாம்பு மாதிரி போகுது. அப்போ அவர் சொல்றாரு, விடாத, இப்பதான் சரியாயிட்டு இருக்கு, விடாத. ஏன்னா உற்சாகப்படுத்துறாரு பின்னாடி. நான் இவர் விட மாட்டேன்றாரு. உடனே ஆண்டவரே நல்லா ஜெபம் பண்றேன். அன்னைக்கு தான் முதல்ல பிசாசை ஓட்டுறேன், ஜெபம் பண்றேன். கடைசியில வாசல்ல போய் தப்புன்னு ஒண்ணு போச்சு. என்னடா பேசிச்சுன்னா, அந்த அம்மா ஆச்சேரி, அந்த ஆச்சேரி பொண்ணை லவ் பண்ணது எஸ்சி. இந்த எஸ்சி இந்த ஆச்சேரி அந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்ணியிருக்கான், அவனை சாவடிக்கணும்னு சொல்லி அவன் ஆச்சேரி பயங்கரமான ஏதோ ஒரு மந்திரம் பண்ணியிருக்கான். இந்த மந்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்க அந்த மாத்தி சொல்றேன், அல்லேலூயா, அந்த பையன் ஆச்சேரி, இந்த பொண்ணு எஸ்சி. ஆனா சபைக்கு வர பார்ப்பாங்க. அல்லேலூயா. இந்த பையனை என்ன பண்ணா, ஆச்சேரி எப்படியாவது அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி ஏதோ மந்திரம் பண்ணிருக்கான். ஏதோ ஒரு ஆவி ஏய் விட்டான். என்ன பேச தெரியுமா, டேய் நான் செத்துட்டோம், இன்னைக்கு இங்கே இருக்குன்னா என்ன காரணம் தெரியுமா, நான் அவ்வளோ உன் மேல விரும்பினேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவர் செஞ்ச அந்த மந்திரம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் அவன் பையனை செத்துட்டான். அந்த ஆவி இந்த பொண்ணுக்குள்ள வந்து, அந்த பொண்ணு பேசுறது பாருங்க. 2 குழந்தை பெற்று அமாவாசை ஆனால் துணியெல்லாம் எடுத்து போட்டு ஓடுவான் தெருவில். அதனால் அமாவாசை ஆனால் ரூமில் போட்டு மூடிவாங்க அந்த பொண்ணு. அப்படிப்பட்டமான பொண்ணு அன்றைக்கி போய் ஜெபம் பண்ணோம். அதனுடைய கிருபையினால நான் தான் முதல் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு அந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அந்த பொண்ணு இன்றைக்கும் சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் குடியாத்த செட்டிக்குப்பத்தில் ஒரு மீட்டிங் போனோம். அங்கே ஒரு அற்புதம் நடந்துமே. பாஸ்ட் பார்த்தாரு, ஐயா நீ என் கூட இருந்தா நீ குரு ஆயிடுவ, நான் சிஷியன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி மதுராந்தகம், இப்படி செங்கல்பட்டு மதுராந்தகம் ஒரு பெரிய சபை, 500-600 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாஸ்ட் இவர் ஜெபம் பண்ணி, என் மனைவி என்னையும், இனிமேல் நீ ஊழியத்துக்கு தனியாகவே போங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊழியத்துக்கு என்னைக்கு தனியாக இருவரும் புறப்பட்டோமோ, உண்மைக்கு சொல்றேன், இம்மானுவேல என்னோடு கூட இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரு பெரிய காரியம். என்ன தெரியுமா, எனக்கு ஒரு ஆண்டு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. என்ன தெரியுமா, மழையை நில்லுன்னா நிற்கும், பெய்யுன்னா பெய்யும். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கு. அல்லேலூயா. நிறைய இடத்துல இப்போ 3 மாசத்துக்கு முன்ன, ஐயாவுக்கு தெரியும், 3 மாசத்துக்கு முன்ன விக்கிரவாண்டியில கூட்டம். அங்க அன்னைக்கு ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்க. என்னடா பாத்தீங்கன்னா, வேலூர்லாம் இந்த பக்கம் குத்தி இருக்கிறாங்க, இந்த பக்கம் பின்னாடி குத்தி இழுத்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மைதானத்துல அங்க ஓபனர் மீட்டிங் வச்சுட்டாங்க. இந்த ஓபனர் மீட்டிங் வச்சதுமே ஊரார்கிட்ட பாஸ்டர் போய் பேசுறாரு, ஐயா அந்த மைதானத்துல நாங்க அரேஞ்ச் பண்றையா என்ன கேட்டா, ஐயா நாங்க 7:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் நீங்க வச்சீங்கன்ட்ட. 7:30 மணி வரையும் எல்லாம் முடிச்சுட்டு 7:30 மணிக்கு மேல மடமடன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி 8 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
8 மணி முடிச்சுமே என்கிட்ட 8:15 கொடுக்குறாங்க. 8:15 கொடுத்து ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலான்னு. சரி நானும் மைக்கை கையில் வாங்கிட்டேன். வாங்கி பார்த்தா உட்காந்துருக்கோம்லாம் யார் தெரியுங்களா, எல்லாம் மஞ்சா பூச்சிக்கணும், இங்கே பூச்சிக்கணும், அங்கே பூச்சிக்கணும், அந்த வேலு குத்தணும், எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க கூட்டத்தில். பார்த்தா ரட்சிக்கப்படாதவங்க அநேக ஜனங்க இருக்காங்க. எனக்கு இது மாதிரி கூட்டம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு உச்சமாக பேசுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருத்தர் இருந்தாலும் பேசுவேன், 1 லட்சம் இருந்தாலும் பேசுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. அல்லேலூயா. பேச ஆரம்பிச்சிங்க அவ்வளோதாங்க. லைட்டாக மழை வந்துச்சு. நான் சொன்னவெல்லாம் அப்படி எழுத ஆரம்பித்தாங்க. அம்மா உட்காருங்க, ஸ்டார்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு இது ஆசீர்வாதமான மழை. அவங்களை நைஸ் பண்ணுறேன். அல்லேலூயா, இது ஆசீர்வாத மழை, அப்படியே உட்காருங்க. அல்லேலூயா. அவங்களை அப்படியே சாதகமாக உட்கார வச்சிட்டேன். ஏன்னா தூரல் நின்று போச்சு. உட்காந்து வார்த்தையை தோசனைங்க, அவ்வளோதாங்க. வட 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 மழை ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் எழ ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் ஏசப்ப மேலே கோவம் வந்துச்சு. அல்லேலூயா. வந்ததுமே நான் என்ன பண்ணமா, எந்திரிக்காதீங்க ஒரே செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இந்த மழையை நிறுத்துகிறேன், நிக்கணும்னு சொல்லிட்டு மோசே சொல்றேன் இல்லையா, இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். ஆண்டவர் கேட்காம இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவரே இந்த மழையை நிறுத்த பண்ணுகிறேன், நிறுத்துவீரான்னு சொல்லிட்டேன். என்ன சம்பவம்னா, இந்த கூட்டத்தை சுத்தி மாத்தணும்னா தேவன் மழையை நிற்க பண்ணினார். சுற்றி மழை பெய்ய கர்த்தர் கிருபை பாராட்டிக்கிறார். அல்லேலூயா. கூட்டத்தை சுத்தி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு 1/4 கிலோமீட்டர்ல எல்லாம் மழை பெய்யுது. அந்த 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் ஒருத்தன் ஓடி வரான். கூட்டத்துக்கு லேட்டா போயிட்டு ஓடி வந்து, ஐயா அங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கியா, இங்க மழை இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் சொல்லுன்னா, இயேசு நம்மோடு கூட இருப்பாரன்னா, செங்கடலை பிளக்க உதவி செய்த ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய உதவி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்படியாக ஊழியத்தில் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் கொஞ்சமா அநேக அற்புதங்களை என்னையும் கொண்டு செய்து, விசேஷமாய் மீண்டுமாய் ஏதோ ஒரு வேலை அப்படியே வேலை செய்து கொண்டு ஊழியத்தின் பாதையிலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. நன்மை செய்து பெருக பண்ணுவேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறார். அல்லேலூயா. முதல்ல ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 3:19. யாரும் வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3:19. நல்லா கவனிங்க. சாமுவேல் வளர்ந்தான், வளர்கிறான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் இம்மானுவேலர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க. அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே மாத்தி பாரு, விட்டு படிக்க கூடாது. நல்லா கவனிங்க. தரையிலே விழுந்து, அதான் கவனிக்கணும். வார்த்தை என்ன இல்லையா, தரையில விழல. அல்லேலூயா. இப்ப 2வது இப்போ வாசிக்கலாமா? ஏசாயா 55:9-10. அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். ஏசாயா 55:9-10. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் என்ன பண்ணுதான்? நல்ல கவனிங்க வசனத்தை. பூமியை நினைத்து அந்த மழை என்ன பண்ணுதான்? முளை கிளம்பி விளையும்படி செய்து. நல்லா கவனிக்கணும் தேவஜனமே. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், தரையிலே
விழுந்து போகவில்லை. அந்த வார்த்தை சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்பும். அல்லேலூயா. இந்த ஆண்டிலே தேவஜனமே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை தேவன் சபையின் மூலமாக தனிப்பட்ட முறையிலே கொடுத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறினவா சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வசனம் தெளிவா சொல்லு, ஒண்ணு கூட தரையில விழலையா. அது சொன்னது செய்து விட்டு தான் திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஊழியர் பிரசங்கிக்கிறாங்க. அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்து இருக்கிறதா? அதை நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் நல்லா யோசனை பண்ணுங்க. அப்போ இந்த நேரம் மட்டும் அந்த வார்த்தை தரையில் தான் விழுந்து கிடக்கிறது, நம்ம இடத்துல வரல. அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த வார்த்தை சொன்னதை செய்யல, கிரியை செய்யல. ஏன்னா அதுக்கு காரணம் நாம தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா இல்லையா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறார். ஒண்ணுமே இல்லாத குடிசியா இருந்த வாசியா இருந்த ஒருவனை கூப்பிட்டார். பாப்பானார், என்ன காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். நீ போனா உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஒரு பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படியே அவன் கடந்து போனான். செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அந்த வார்த்தை தரையிலே விழல, சொன்னதை செய்தது. நம்முடைய வாழ்க்கையில இந்த தினத்தில் அநேக காரியங்கள் தடைப்பட்டு இருப்பதற்கும், தாமதமாக இருப்பதற்கும், காரியங்கள் நிறைவேறமாய் இருப்பதற்கும் ஒரே ஒரு காரியம், இன்னும் தேவனுடைய வார்த்தையை இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல். அல்லேலூயா. ஏதோ போறோம் வரோம், சபையில உட்காரோம், சத்தியத்தை கேட்கிறோம், ஐயா நல்லா பேசுனீங்க, அவ்வளவுதான். பேசின வார்த்தை எங்கன்னு கேட்டீங்கன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. நேற்று யார் பேசுறேன்? என்ன பாருங்க சிஸ்டர், என்ன பாருங்க, கவனிங்க சிஸ்டர், நீங்க தான் அது உங்களுக்கு பின்னாடி இல்லம்மா. நேற்று யார் அவர் பேர்? மோசஸ் இல்லம்மா, பேரு மோசஸ். அம்மா 24 மணி நேரத்துக்கு முன்ன யாரு பேசணும்னு சொன்னா எப்படி நம்மளை ஆசீர்வதி? கொஞ்சம் நல்லா கவனிங்க. வார்த்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஏன் நம்ம கேட்கறதெல்லாம் இன்னும் நிறைவேறல தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களிலே. அப்ப நேற்று பேசின ஊழிலே நினைவில் இல்லமா? வசனம் அப்புறம் சரி, என்ன பேசினார் இப்ப சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். என்ன தலைப்பு நான் இப்ப பேசுனேன், என்ன பிட் அடிக்காதீங்க, என்ன பாருங்க, தயவு செஞ்சு பிட் அடிக்காது, என்ன பாருங்க. அதுதான் சிஸ்டம் மாறிட்டாங்க, பிட் அடிக்கலாம், மோட்டர் காத்துட்டு. என்ன தலைப்புல பேசுனேன் திருப்பி நல்லா கேள்வி. என்ன தலைப்பு, என்ன வசனம் கரெக்டா சொல்லுன்னு பார்க்கலாம். எனக்கு பிட் அடிக்கணும் கூட தான் தெரியும். பிட் அடிச்சா நீட்ல எல்லாம் பாஸ் பண்ணுவோம். பீகார் மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையினா, நம்ம சபை வளர்ச்சி அடையினா சத்தியத்தை கொஞ்சம் செவிசாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்து பெருக பண்ணுவேன். நிச்சயமாய் அவர் சொல்வாரானால் நன்மை இன்றே இப்பொழுதே செய்து 26 கர்த்தர் நிச்சயமா உன்னை பெருக பண்ணுவார். ஆனால் அந்த வார்த்தை தரையிலே விழுந்து போய் நேற்று என்ன பேசினார்னு சொல்ற வார்த்தை நமக்குள்ள வரல. அப்ப என்ன பேசினார் நேற்று? இப்ப எடுத்து வாசி, விட்டடிங்க. என்ன தலைப்பு? அது ஏன் இவ்வளவு நேரம் வரல? யா நான் சொல்றேன், தயவு செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருக்க ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னும் நாம் செவிசாய். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த வார்த்தை உனக்குள் விதைக்க கூடாது என்று, அந்த வார்த்தை சொன்னதை செய்யக்கூடாது என்று யார் இதற்கு காரணம் இருக்கிறான் என்றால் பிசாசு. அல்லேலூயா. அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தை கேட்டு உட்கொள்வேனால் வேதம் தெளிவாக சொல்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். நல்லா கவனிக்கணும் சிஸ்டர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை இப்பதான் அடேங்கப்பா, அந்த வார்த்தை. அப்ப நான் இப்ப பேசிக்கிற வார்த்தையும் நேத்து அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை இல்லை, தேவனாகிய உன்னில் நிலைத்திருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தை உனக்குள் நிலைத்திருந்துச்சுன்னா, நிலைத்திருக்கிற உனக்குள் அந்த வசனம் என்ன தெரியுமா? கடவுள், இயேசு. அப்ப எங்க இருக்கா தெரியுமா? அந்த வசனம் உனக்குள் இருந்தால்தான் உனக்குள் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஆனா பாட்டு பாடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாடுறோம்? உலகத்தில் இருப்பவனை காட்டில் எண்ணில் இருக்கவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நமக்குள்ள இன்னும் எல்லாம் தெரியுமா? இம்மானுவேல் இதான் வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10ஆவதோ 8ஆவதோ, இப்போதான் 10ஆவது +2 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டே கிடையாது பசங்க. அல்லேலூயா. அங்கே பாப்பாவும் படி, அக்கா எங்கள் ஒய்ஃபடி அக்கா பொண்ணு சண்டே கூட லீவ் இல்லையா? வா, சண்டே கூட வைக்க மாட்டோம், ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த +2 ஏன் அவளை படிக்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு எக்ஸாம் போனாதான் எக்ஸாம்ல என்ன பண்ண முடியும்? எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு அந்த 5 சப்ஜெக்ட் கரைச்சி குடிக்கிறான்னா, உன் வாழ்க்கையிலே நீ பாஸ் பண்ண வேண்டுமானால், சந்தோஷமா இருக்க வேண்டுமானால், சமாதானமா இருக்க வேண்டுமானால் உனக்குள் சத்தியம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒண்ணு இல்லைங்க, நம்ம இது திருத்தணி பக்கத்தில் பதுட்டூர்பேட்டை, அது முக்கியமான சாட்சி. பதுட்டூர்பேட்டை அந்த ஊழியத்துக்காக நான் போயிட்டேன். பாசம் சாத்ரா காலையில் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கைப்பிடிக்காக குடும்பத்துக்காக போயிட்டோம். போகும்போது நான் பாசம் சொன்னார், ஐயா அந்த வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு வரலாம். என்னையா என்ன ரொம்ப தூரமாக இருக்குது? அப்புறம் இல்லை ஐயா அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் போகலான்னு. அந்த வீட்டில் போந்துமே இரும்பு கேட்டு திறந்தேன். சாம்சன் சபையில் கூட சாட்சி சொல்லிக்கிறேன். திறந்தான் உள்ள ஒரு கட்டில் இருட்டாச்சு. இந்த அம்மா தான் செஞ்சு போடுச்சு. லைட் போட்டால் அந்த கட்டில் பார்த்தா ஒரு எலும்பு கூடு மனுஷன். அந்த கட்டில் அவரும் ஒட்டி நிற்குது. எலும்பு கூடு மனுஷன், ஒரு எலும்பு தான் தெரியுது, கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு. அப்போ தான் லைட்டாக அவர் முடிக்கிறார். அப்போது நான் கேட்டேன்மா, ஆறுமா அது என்னம்மா அப்படியே எலும்பு கூடு மாதிரி என்னம்மான்னு கேட்டேன். ஐயா அவர் தான் என் கணவர். இல்லையா என்னம்மா ஆச்சுன்னு அப்போ தான் பாஸ்டர் சொல்ல ஆரம்பித்தேன். ஐயா இவருக்கு லங்ஸில் ஹோல்ஸ். இல்லையா இந்த லங்ஸில் ஹோல்ஸுக்காக அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவி பேச ஆரம்பிச்சிச்சு. ஐயா என் கணவருக்கு வந்து லங்ஸில் ஹோல்ஸ். ஐயா ராமச்சந்திரா, அப்போலா, சிஎம்சி எல்லாம் பார்த்தையா, பார்த்து எல்லாம் செலவு பண்ண எங்கே போனாலும் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கம்மா, எவ்வளோ முடிச்சுட்டேன், லங்ஸ் ஹோல்ஸ் எங்கள்கிட்ட அடைக்க முடியலம்மா, அடைக்கணும்னா கத்தன்னு சொல்ல கை தூக்கிறான். நான் என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாயா. இப்படி சொல்லி 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 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து 33 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்யா. பில்லு மட்டும் என் கையில் இருக்குது, போக்குவரத்து செலவெல்லாம் கிடையாது. 33 லட்சம் செலவு பண்ணியும் முடியாததுனால கட்டில் எட்டுன்னு போட்டேன். ஏன்னா அவர் காற்று அடித்தா அப்படியே விழுந்துருவார் கீழே. அதனால் ரூம்லேயே இருக்குன்னு சொல்லி வச்சுட்டோம். எவ்வளோ நாள் இருக்காது இருக்கட்டும், அவள் தான் அவர் இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் அவர். அல்லேலூயா. அவ்வளோதான் அவரும் சொன்னது. யாருமா என்ன டாக்டர், டாக்டர் அவ்வளோதான் அவரும் சொல்றது. அவர் யார்? அல்லேலூயா. அவ்வளோதான் சொல்ல வேண்டியவர் யாருன்னா ஆண்டவராகிய. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா இப்படி சொல்லி சொல்லி தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்கயா. அங்கே போனோம் இங்கே போய் எல்லாம் போனோமா. அல்லேலூயா. அப்போ அம்மா 33 லட்சம். நான் சின்ன ஒரு 5 நிமிஷம் அப்போ கேட்டேன், அம்மா 33 லட்சம் அவ்வளோ நீங்கள் வசதியானு கேட்டேன். ஐயா அவங்க அப்பா 6 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரியா, 3 ஏக்கர் விற்று 33 லட்சம் செலவு பண்ணிட்டேன். ஏமா இன்னும் 2 ஏக்கர் இருக்கிற, ஒருவேளை ஒன்று சோதனை கூட பண்ணலாம், அந்த 2 ஏக்கர் செலவு பண்ணிதான் நல்லா இருப்பாருன்னா. ஐயா
எங்க போனாலும் அவ்வளவுதான் சொல்றாங்கய்யா. இந்த 2.5 ஏக்கர் நான் ஏன் வச்சிருக்கேன்னு அப்பதான் சொல்லிச்சு, ஐயா எனக்கு 5 பொண்ணு, இந்த 5 பொண்ணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் 1/2 ஏக்கர் வித்து கல்யாணம் பண்ணி கரை ஏற்றுக்குவேயா. அப்புறம் அந்த சொத்தெல்லாம் வித்துருவேன், வித்துப்படி 5 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிடுவேன். ஏன்னா ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப வருத்தமாக சொல்லிச்சு அந்த அம்மா. இப்போ சொன்னேன், அம்மா ஆண்டவர் சொல்றாரு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மாத்தா சொல்றா நீ இங்கே இருந்துரானா. அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷம். அப்ப சொன்னேன் 12 வருஷமா கேள்விப்பட்ட சகோதரிக்கு 12 வருஷமா வியாதியா இருந்த சகோதரி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அந்த உதரத்தின் ஓரல் நின்று போயிட்டுமா. ஆனா அன்னைக்குதான் கேள்விப்பட்டா நீ 13 வருஷமா சபைக்கு போற, ஏன் இன்னும் கடவுள் மேல நம்பிக்கை வரலன்னு கேட்டேன். ஐயா எங்க போனாலும் சொல்றாங்க அவ்வளவுதான், நான் என்னையா பண்றதுன்னு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இம்மானுவேலர் உன்னோடு கூட இருக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, கிளாஸ்ல தண்ணி ஏற்றணும். கிளாஸ்ல தண்ணி ஏற்றணும் தான் எங்கூட இருப்பாரு. ஏற்றணுன்னே தண்ணி கையில் கிளாஸ்ல வாங்கினேன். ஒன்னே ஒன்று சொன்னேன், அம்மா இப்போ நான் சொல்றது மட்டும் அல்லேலூயா. ஏன்னா தேவ தூதனை கொண்டு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கே சொல்லியிருக்கார். இன்னைக்கு நான் சொல்றேன், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி நான் உனக்கு சொல்றேன். ஒன்னே ஒன்று, வேற ஒன்றும் இல்லை. கிளாஸில் இருக்கிற தண்ணீரை கர்த்தர் ரத்தமாய் மாற்றுவார். இதை மாற்றி வருகிற வெள்ளிக்கிழமை இரவு உன் கணவர் இந்த அறையிலிருந்து எழுந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சனிக்கிழமை அந்த கிராமம் முழுவதும் உலாவ கர்த்தர் உதவி செய்வார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆடு அடிச்சு ஊரு ஃபுல்லா பிரியாணி போடுவோமான்னு. அப்போ அந்த மன தெரியுமா, ஐயா அப்படி நடந்துச்சுன்னா தான் வேணாம். அல்லேலூயா. அப்படியே இல்லை, ஒரே ஒரு முடிவு, அவர் நம்புறியா நம்பு, இல்லையா விட்டு, எனக்கு ஒம்பு, நான் போயிடுறேன். அல்லேலூயா. அப்புறம் அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்து, எல்லாரும் வந்து அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கிறேன். அல்லேலூயா. அதனால ஒன்னே ஒன்று, நான் சொல்றது நடக்கும் சொல்லி நீ முழுமையா விசுவாசித்தா நான் ஜெபம் பண்றேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா உண்மையிலே அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நேரம் இல்லை ஐயா, உண்மையிலே அந்த அவிசுவாசம் எனக்குள் இருந்துச்சுன்னா இப்போ நான் எடுத்து போட்டுருவையா. ஒன்னே ஒன்று நம்புறேன், என் கணவர் வெள்ளிக்கிழமை எழுந்து நடப்பாரு, சனிக்கிழமை ஊரெல்லாம் சுற்றுவாரு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவாரு, நான் 2 ஆடு வெட்டுறேன், நம்பிக்கை இருக்கேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி தந்தது என்னன்னா இந்த வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற உதவி செய்தார். அல்லேலூயா. 3 மாசம் பத்தி எனக்கு போன் பண்ணாங்க, என்னயான்னு கேட்டேன். ஐயா வேன் வாங்கிட்டாரியா. என்னயான்னு கேட்டா ஒரு பால் வியாபாரம் பண்றேன். வேன் வாங்கிட்டாரியா, 10 கேன் வாங்கிட்டாரியா, பால் வியாபாரம் சொல்லி உன்னை கூப்பிடுறியா. அவர் சொன்னார், ஐமா உனக்குன்னு பாஸ்டர் இருக்க, நான் எப்போ வருவேன் போவேன், உங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணு, அவர் ஜெபம், நான் ஆசீர்வாதம் பண்ண, அவர் அதெல்லாம் ஒண்ணுதான், நான் வரணும்னு கிடையாது. அப்போ ஏற்காடுல இருக்க ஊழியத்துல சொன்னேன், ஜெபம் பண்ணி அமிச்சு பண்ணி கர்த்தர் அற்புதமாய் பால் வியாபாரம் செய்ய நல்ல பல, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வேன் ஓட்டு லஞ்ச் ஓர்ஸ் எல்லாம் எப்போ அடிச்சுட்டு இருக்கிறார் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எனக்கு தெரியும், என்னைக்கு அந்த அம்மா விசுவாசம் வரன்னு சொல்லிச்சோ அன்னைக்கு அவர் அடிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் 1 வருஷம் இருக்குமாம்மா, 1 வருஷம் 1.25 வருஷம் பொறுத்து அந்த வழியில போனேன். வழியில பார்த்தா அவங்க பொண்ணு வீட்டில் இருந்துச்சு. மா அப்பா எப்படி இருக்காரு, நல்லா இருக்குன்னா, எல்லாம் நல்லா இருக்காரு. எங்கள் டேடி கோயிலுக்கு வரமாட்டேன், கோச்சிருக்கிறாரு. என்னம்மான்னு கேட்டேன். சிரிப்பீங்க. 6வது தங்கச்சி பாப்பா பிறந்துச்சு. அல்லேலூயா. என்னம்மா ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொன்ன அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், 6வது பொண்ணு பிறந்துச்சு. என்னடான்னு கேட்டா பொண்ணு பிறந்துச்சான். 5 பொண்ணுயா, 6வது பையன் வரும்னு நினைச்சா பொண்ணே பிறந்துட்டாரு. அதனால அவர் கோச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம சாதாரண ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, நன்மை செய்து உன்னை பெருக. எனக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இரண்டாம் வசனம், அதே அதிகாரம் 30, உபாகம் 30:2. எடுத்துட்டீங்களாமா? உபாகம் 30:2. நல்லா கவனிங்க.
அப்போ நம்ம இன்னும் திரும்பலன்னு நினைக்கிறேன். நான் செய்த ஆமாம், ஏன் திரும்பல தெரியுமா? நேற்று வந்தது மோசஸா மூர்த்தியா இன்னும் தெரியல. ஆனால் அவர் பேசும்போது நான் நினைக்கிறேன், இந்த மனுஷன் 12க்கு முடிச்சுவார் பார்த்தா 1 மணி ஓடி இருக்குது, முடிச்சுவார்னு கேட்டு வந்துருப்போம் போல. ஆனால் அந்த வார்த்தை எங்க இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கற்பனைப்படி எல்லாம் என்னவா நீயும் அப்புறம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர் சத்தத்திற்கு இதாம்மா. இம்மானுவேல நம்மோடு கூட இருக்கணும்னா நீயும் உன் பிள்ளைகள். அல்லேலூயா. நாமும் நம்ம பிள்ளைகளும் நம்ம கணவரும் எங்க வரணுமா? வரமா? வந்து செவி கொடுக்குறோமா? ஏமா பிள்ளை வரல? நான் எந்திரிக்குமே போயிடுக்கிறேன். எங்கன்னா 6 அடிக்கு போயிட்டான். அல்லேலூயா. பார்த்தா ஆளே இல்லை. சபைக்கு வந்தா நானே வந்தேன். எங்கம்மா அவங்க வீட்டுக்காரு? அவர் காலையில் வேலைன்னு சொல்லி போயிட்டாரு. பையன் கிரிக்கெட் ஆட போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் போயிட்டே தான் இருக்கும். வயசு முடிஞ்சு போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்து பெருக வேண்டுமானால் இந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை, நீயும் உன் கணவனும் பிள்ளைகளும் கர்த்தருடைய சபைக்கு வந்து சத்தியத்தை செவி சாற்றினால் கர்த்தர் 26 நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார் 35 நீயும் உன் பிள்ளைகள் முழு உள்ளது. அப்ப என்னன்னா, கொர்நேலியு குடும்பம் எப்படி இருந்துச்சோ அப்படி இருந்ததே. ஆனால் அநேகருக்கு கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு அநேக ரட்சிப்பிலே கொண்டு வரும்படியான விசேஷித்தமான கிருபைகளை உன் குடும்பத்துக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொர்நேலியு குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 10 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவஜனமே, இனி காலம் செல்ல, இனியாவது நம் மனம் திரும்பி நாம நம்முடைய கணவர் நம்முடைய பிள்ளைகள் சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்போம், அந்த வார்த்தையின்படி நடப்போம் என்று ஒப்பு கொடுக்கிறானால் கர்த்தர் நன்மை செய்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க ஒன்று தெரியுங்க, காலை நீங்க எழுந்து உங்க பிள்ளைங்களுக்கு சோத்திரம் சொல்றீங்களா? சொல்றீங்களாம்மா? நீங்க சோத்திரம் சொன்னாதான் அஞ்சில் விளையாடுது. நீங்க சோத்திரம் சொன்னாதான் கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணுவான். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில் எழுந்துமே பிள்ளைகளை பார்த்து பிரைஸ் லார்ட், இல்லைன்னா சோத்திரம் தம்பி நேரம் ஆயிடுச்சு எந்திரிக்கும் போதே திட்டாதீங்க. அல்லேலூயா. அன்பா பேசு. நம்முடைய ஆண்டவர் அன்பு. அல்லேலூயா. சோத்திரம் பிரதர் டைம் ஆயிடுச்சு எந்திரிப்பா. அந்த சோத்திரம் சொன்னாவே கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்குள்ள அது வளரும். அவன் என்ன பண்ணுவான்? சோத்திரம் பண்ணான். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோமோ அந்தபடி வளர்த்தோம்னால் வருகிற நாட்களிலே பிதாக்களை காட்டிலும் நன்மை செய்து கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. பிதாக்களை காட்டிலும் என்ன தெரியுமா? இப்போ நீங்க வாங்கிக்கிற சொத்து அப்பா அம்மா தான் இருக்கலாம், தாத்தா பாட்டியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை கொண்டு சொந்தமாய் ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குவதற்கு கர்த்தர் அடுத்த ஆண்டிலே உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்த ஆண்டிலே சொந்தமாய் வாகனத்தை வாங்க உதவி செய்வார். கட்டாமல் இருக்கிற வீடை கட்ட உதவி செய்வார். யாரை கொண்டு செய்வார்? பேங்க்ல லோன் வாங்காதபடி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொல்றார், நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்து பெருக பண்ணுவேன். காரியங்கள் நேரம் இல்லை, முடிச்சிடறேன். கடைசியா ஒரு சாட்சி சொல்லி, அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்ன முக்கியமான ஒரு காரியம். 2 வருஷத்துக்கு முன்ன நான், என் மனைவி, என் மனைவிய அண்ணி பசங்கள்லாம் வந்து ரைட் அல்லேலூயா. என் மனைவி சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நன்மை செய்து பெருக பண்ணுவார். அம்மா, நிச்சயமா நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அது எந்த விதமான ஒரு குறையே இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் காரணம் நாம தான். ஒன்று என்ன செய்யணும்னா, நீயும் குடும்பமும் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி செய்யணும். எந்த சபையில் போனாலும் இன்னைக்கு மனவாட்டி தான் இருக்கு, மனவாளம் வர்றதில்லை. அப்படியே மனவாளம் வந்தாலும் பிள்ளைக்கு வர்றதில்லை. என்னையா உண்மைதான் என்னையா? அதே எப்போ நம்ம மனம் திரும்பும்? அப்போ நீங்கள் மட்டும் பரவாயில்ல போனால் போதுமா? உங்கள் வீட்டுக்கு வரவேணாமா? இல்லை பிள்ளைங்க வரவேணாமா? அதே கொஞ்சம் சிந்திக்கணும். ஆனால் பாண்டவர் தெளிவாக இந்த 2வது வசனம் 3வது வசனம் வீட்டில் போய் வாசிக்கிறேன். அந்த 2வது வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா, முதலாவது திருமணம். ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம். ஐயா கேட்டா பரம்பரையே கிறிஸ்து தான், இல்லைன்னு சொல்ல. அல்லேலூயா சொல்லிட்டு, ஐயா எனக்கு வியாதி வந்து ரொம்ப நாள் ஆகுது, போக மாட்டேன்னு கேட்டால் பரம்பரை என்னன்னா கிறிஸ்து. அல்லேலூயா அல்லேலூயா. நான் பைபிள் கிளாஸ் எல்லாம் எனக்கு படிக்கல, அனுபவத்தில் தான் ஊழியம் படிக்கிறேன். நான் போகிற இடம்லாம் இன்னைக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியம், இம்மானுவேலர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காலையில் எழுந்திருந்துன்னா இந்த மாதம் என்னென்ன, இந்த வருஷம் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தையும் சொல்லுவேன். 2வது, இந்த ஆண்டினுடைய ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற வார்த்தைகள். ஆனால் சங்கீதம் 91 அத்தனை சொல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கணக்கு போட்டால் இன்னும் கணக்கு போடல, ஒரு 60-70 வாக்கு தத்தங்களை சொல்லி நினைச்சு பார்ப்பேன். அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். என்ன செய்யணுமா? நம்ம செவி சாய்ச்சோமா இல்லையா என்பதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஆனால் செவி சாய் பாஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சபையை ஊழியருங்க நைட்டெல்லாம் முட்டி போட்டு ஜோம் பண்ணி காலையில் நம்ம ஆடுங்களுக்கு என்னடா பேசுறது 8 வந்து பேசுனா இதில் ஒரு குழப்பம். என்னையே பேசியிருக்காரு, எனக்காகவே பேசியிருக்காரு. அல்லேலூயா. என்னை சொல்லாமல் சொல்லி திட்டுறாரு அவரு. அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ சபையில் என்ன பண்ணுறாருன்னா, ஊழியர் பேசுகிற வார்த்தையை தவறாக எடுத்துக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இன்னொரு நாளைக்கு பேசலாம். ஆனால் ஒன்றுங்க, நீயும் உன் குடும்பமும் 26 வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்ச்சினா 26 இதே நாளிலே கர்த்தர் உன்னை நன்மை செய்து பெருக பண்ணியிருப்பதை இந்த சபை பாஸ்டே பார்ப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான நீங்க எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. அல்லேலூயா அல்லேலூயா. என் மனைவி சாட்சி சொல்லுவாங்க. சாட்சியுடைய கருத்து என்னன்னா, நல்லா கவனிங்க, 5 பல்லு 4 பல்லு இல்லைனாவே இன்னைக்கு புத்தகம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு 12 பல்லு இப்போ கிடையாது. அல்லேலூயா. வார்த்தையில் ஒன்றா பேசிச்சா ஏன்னா கர்த்தர் என்னோட கூட. அல்லேலூயா. அந்த பல்லு ஏன் இல்லைன்றதை மனைவி சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே, இந்த 5ஆம் நாளிலும் அப்படி நீ அழைத்து வார்த்தை பேச உதவி செய்தீர், அதற்காக நன்றி. இதற்கென்று ஒத்துழைத்த உதவி செய்த எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் உம்முடைய ஆசை, என்னுடைய வாஞ்ச 26 இந்த நாள் வந்தவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு பெருகணும். அதற்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாய் இருக்கிறவர்கள் முடிந்தளவு மனம் திரும்பி
குடும்பமாய் சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் சபை ஊழியையும் ஒரு குடும்பத்தையும் சபையாரையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஜெயபாதையாவையும் ஒரு குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்கள் சாம்சனையாவையும் அவருடைய மனைவி மகன் ஊழியத்தையும் அதில் ஆசீர்வதிங்க. வந்த எங்களையும் பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அருமையான சத்தியத்தை நாம் கேட்க பரிசுத்த தெய்வம் நமக்கு உதவி செய்தார். அன்பான தேவ ஊழியர் மூலமாக அருமையான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சாட்சி ரொம்ப இன்னைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இம்மானுவேல் நம்ம கூட இருந்தால் தான் ஜெயம், இல்லைன்னா இல்லை. அதை ரொம்ப கிளியராக அந்த வருஷத்துக்கு கடைசி நாட்களில் கற்றுக்கொண்டோம். எவ்வளோ பிஸ்னஸ், எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ மேலே போனார், எவ்வளோ கீழே வந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை இன்னொரு முறை அவருக்காக கரங்களை தட்டலாமா? தொடர்ந்து அவருடைய மனைவி அவர்கள் ஒரு சாட்சியை இந்த கடந்து வந்த பாதைகளிலே பரிசுத்த தேவன் நடத்தி வந்த விதத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார். நடத்தின இம்மானுவேல் இனிய கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். யாரெல்லாம் ஜீவனோடு இருக்கிறீங்க? யாரெல்லாம் ஜீவனோடு இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. ஜீவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் இல்லைன்னா அந்த ஜீவனும் இல்லை. நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோன்னா கர்த்தருடைய கிருபை, அவர் தந்த ஜீவன். பையா சொன்னாங்க இல்லையா, நான் அதை நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இவ்வளோ நேரம் அவர் பேசினாரு, ஏதாவது பிழை இருக்குதான் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அதை அவரே சொல்லிட்டாங்க. ஏன்னா 10 இல்லை 13 பல்லு இல்லை. 13? ஆமாம், எனக்கு தெரியல. ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் ஒரு 2022 மார்ச் மாதம் 14ஆம் தேதி எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆரம்பிச்சு. அந்த நாட்களிலே அந்த 10 பல்லு அந்த ஸ்பாட்லேயே விழுந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பல்லு ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால எடுத்துட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த உடஞ்ச பல்லு அதிலே இருந்துச்சு 2 பல்லு, அதையும் சேர்த்து எடுத்துட்டாங்க. அது உள்ள சீல் வச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 13 பல்லுங்க. உண்மையிலே கர்த்தருடைய பெரிதான கிருபை. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, என்னோட வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சொல்லலாம், டைம் போதாது. நிச்சயமாக கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறார், நிறைய உதவி செஞ்சுருக்கிறார். அதுக்கு நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி எடுக்கிறேன். 2022 மார்ச் மாதம் 14ஆம் தேதி ஒரு ஈவினிங் 3 மணிக்கு மேலே நாங்கள் கேளம்பாக்கம் இல்லையா, சென்னை கேளம்பாக்கத்தில் பசங்க பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரோம். எங்கள் அக்கா அங்கத்துலேருந்து என்ன பண்ணாங்க, பாண்டிச்சேரிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டாங்க. ஆக்சுவலி அது காட்டமன்னார் கோயில். அவங்க அக்காவும் பாப்பாவும் மட்டும் அனுப்பிட்டு நாங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நான், என் கணவர், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பிள்ளைங்க 2 பேர், எங்கள் அக்கா பையன், இத்தனை பேர் இருக்கும், 6 பேர் கிட்டத்தட்ட. நாங்கள் சரியா சொல்லிட்டு கேளம்பாக்கம் முடிச்சுட்டு அந்த கோவளம் போயிட்டு கேளம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு டீ ஷாப்லாம் நிறுத்தினாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓரமாக தான் நிறுத்திருக்கிறாங்க. அது ரொம்ப வேகமாக போகிற ரோடும் கிடையாது. இப்போ பைபாஸ் இல்லைன்னா ஈஸியாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க. இந்த ரோடு வேகமாக போகக்கூடிய ரோடும் கிடையாது. அந்த இடத்துல நாங்கள் நிற்கும் போது எங்கள் அண்ணியெல்லாம் கேட்டோம், டீ சாப்பிட்றீங்களான்னு. வேணான்னு சொல்லிட்டாங்க. நானும் என் கணவர், என்னுடைய அண்ணன் பொண்ணு மட்டும் 3 பேர் இறங்கிட்டோம். வண்டி கார்லேருந்து இறங்கிட்டோம். கார்லேருந்து இறங்கிட்டு டீ சாப்பிட போயிட்டோம். எங்கள் அக்கா பையன், எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அண்ணி 3 பேர் கார்லேயே உட்காந்துருக்காங்க. டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டோம். அவர் என் கணவர் முன்னாடி பக்கமாக போயிட்டு வண்டியில் உட்காராரு. நான் பின்பக்கமாக ஏறி வண்டியில் பின்பக்கம் உட்காருறேன். கர்த்தருடைய கிருபை
ஒரு செகண்ட் நான் வண்டியை வந்து ஏறி உட்காந்துட்டோம். ஏறி உட்கார்ந்தது தான் தெரியும், டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வண்டி நான் நினைச்சேன் இவர் எங்கே போய் இடிச்சிட்டாரு. அப்பதான் உட்காந்துருக்கோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணல, வண்டி போகல. ஆனா என்ன ஆச்சு, நான் நினைக்கிறேன் எங்கேயோ போய் இவர் இடிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு செகண்ட் தான் பெரிய சத்தம் கேட்டுச்சு, அவ்வளவுதான். பார்த்தா எல்லாம் கத்திட்டு இருக்கோம். என்னன்னா, நாங்க நின்றுட்டு இருந்த வண்டி ரோடு ஓரத்துல, ஆனா ஆப்போசிட்ல வந்த வண்டி எங்களை வந்து இப்போ ஆக்சுவலி வந்து இந்த பொசிஷன் இருக்கு, வண்டி நிக்குது ஆப்போசிட் சைடு, இந்த ஓரம் தான் டிரைவர் சீட் சைடு தான் இடிக்கணும் இல்லையா. ஆனா லெஃப்ட் சைட்ல தான் வந்து வண்டி ரொம்ப இதுவாகிடுச்சு. அந்த வண்டி பரண்டு எங்க வண்டி பின்னாடி வந்து கல், எங்களுக்கு பின்னாடி வந்து கல், அந்த இதில் போய் இடிச்சு ரொம்ப அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. ஒன்றுத்துக்குமே உதவாத ஸ்கிராப், அந்த அளவுக்கு தான் அந்த வண்டி இருக்குது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த நேரத்தில் பாருங்க, எல்லாம் வந்து எங்களை கதவெல்லாம் திறந்து எங்களை தூக்குனாங்க. இவங்களும் அப்படியே அந்த ஸ்பாட்ல அப்படியே ஃபுல்லாக பிளட்டு, வாய் ஃபுல்லாக பிளட் இருக்குது. தூக்கிறாங்க, அப்படியே யூரின்லாம் போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அக்கா பையன் 2 பேருமே கண்ணையே திறக்கல. நாங்கள் நினச்சோம் ஏதோ ஆயிடுச்சு போகுது பசங்களுக்கு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டோம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் முன்னாடி பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் தான் வந்து வண்டி அடிக்குது, அந்த ஆப்போசிட் வந்து அடிச்சிருது. ரொம்ப பயந்துட்டோம், ஏதோ ஆயிடுச்சு. ஏன்னா எந்த கான்சியஸுமே இல்லாமல் பசங்க 2 பேருமே இதுவும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பயந்துட்டே நாங்கள் கத்திட்டே இருக்கோம், ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கோம். எங்கள் அண்ணி கத்துறாங்க, பிள்ளைங்க எல்லாமே கத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இது கதவு டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி எங்களை வெளியில் எடுத்தாங்க. வெளியில் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு கேளம்பாக்கத்தில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலு. கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே அப்புறம் எல்லாருக்கும் நியூஸ் சொல்லியாச்சு, இது மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் அக்கா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லாமே ரீச் ஆகிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னோ பண்ணுறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே பண்ணுறாங்க, என்னென்னோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கும். ஏன்னா 6 பேருக்குமே அடி, யாருமே அந்த அடி இல்லாமல் இல்லை, 6 பேர்த்துக்குமே அடி. சரின்னு சொல்லி ரொம்ப ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்கே இருக்கிறோன்னே தெரியல. எங்கள் அண்ணன் பையன் நாங்கள் எங்கே வாங்கிருக்கோம்னு கேட்குறான். அவனுக்கு அந்த கான்ஷியஸ் இல்லாதனால தெரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கேட்டாங்க, எங்கள் வீட்டில் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, லங்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து கால் வந்து இப்படி திரும்பிடுச்சு. இந்த பக்கம் நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும், இப்படி திரும்பிச்சு என்னோட கால், ரைட் சைட் லெக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் கத்திகிட்டே இருக்கேன், எல்லாமே சத்தம் போட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் கால் நீட்டினா தான் எக்ஸ்ரே பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கண்ணா. நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் தான் மூவ் பண்ண முடிச்சு, அதனால் எனக்கு மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சொன்னேன், அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன பண்ணீங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அப்படியே எடுத்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க டிஸ்லோகேட் ஆகிடுச்சு, காலை விட்டு விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன அப்புறம் வந்து எக்ஸ்ரே பண்ணிட்டு பார்த்த உடனே ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணாரு, என்னோட எதிர்க்க நிற்கிறார். ரைட்டாக என்னோட காலை தூக்குனாங்க. அவங்க தூக்குனாங்க, சரி ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சி நான் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு திருப்பிட்டாங்க காலை. அந்த ஸ்பாட்லேயே வந்து திருப்பிட்டாங்க. அதான் ஒன்று தொடை பிடிச்சி திருப்பாம கால் காலை பிடிச்சி திருப்பிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு கால். அதுக்கப்புறம் நான் கத்துறதெல்லாம் நிறுத்திட்டேன், ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்புறம் அக்காலாம் வந்துட்டாங்க. அதுக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்க, இங்கே வேண்டாம், நம்ம வந்து மியாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு மியாட்டுக்கு வந்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகிடுது, அது இல்லாமல் அங்கே நம்மளுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 6 பேருமே என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க இது பண்ணிடலாம் சொல்லிட்டு. ஆனால் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இல்லை உங்களை பழைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இவங்க வந்து இது ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கே பண்ணாங்க எல்லாருமே மியாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நைட் 9 மணிக்கு நாங்கள் மியாட்டுக்கு வந்தோம். மியாட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் திருப்பி எல்லாமே எடுக்கிறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது காலையில் விடிய காலம் வந்து அந்த ஏன்னா அப்போ கோவிட் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு இல்லையா. கோவிட் இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்து ஐசியூவில் அட்மிட் அப்படி இல்லைன்னா வேற இடத்துல மாற்றிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு. இவங்கள எங்கள் கூட இருந்த அவங்களே 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு எல்லாருக்கும் அவங்க 4 பேர் மட்டும் மறுநாள் காலையில் அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. போதும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இவங்க 2 பேர் மட்டும் தான் ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் கணவர் என்ன பண்ணிட்டாங்க, ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூ போகிறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க, கொரோனாலாம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் ஐசியூ அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணி ஐசியூல இருந்துட்டு நான் எனக்கு முன்னாடி இவர் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் இருக்கிறாருன்னு பார்த்தா ஐசியூல பார்த்தா இவர் காணும். என்ன இது நம்மளுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க, நமக்கு காணுமேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்களுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே என்ன ஆச்சுன்னா, ஒரு டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, அந்த இது பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட எல்லா பெரிய டாக்டர் வர்றாரு, அவர் கூட எல்லாம் ஒரு 10-20 பேர் வர்றாங்க கும்பலாக. ஒரு பில்லா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இவரால் உட்கார முடியல, உட்காந்துருக்காரு, படுக்க முடியல. ஏன்னா செஸ்ட்டில் வந்து 5 எலும்பு, சைடு போனில் ஒரு 3 எலும்பு, பல்லு வந்து 10 பல்லு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவரால் படுக்க முடியல. எந்த பொசிஷனுக்குமே அவருக்கு வந்து உடம்பு இது ஆகலை. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வராங்க, உட்காந்துட்டே இருக்காரு. நானும் அவரை பார்த்துட்டே இருக்கிறேன். இவர் போகிறவங்கள வரவங்களாம் கூப்பிட்டு கேட்டுருக்காரு, என்ன ஆச்சுமா, ரிப்போர்ட் என்ன ஆச்சு, என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ். இல்லைங்க, டாக்டரே வருவாங்க சொல்லுவாங்க, நீங்கள் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டே இருக்காரு. அவரும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காங்க. நேராக டாக்டர் வந்தார். வந்த உடனே பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, இந்த அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, உங்கள் தான் ஃபேமிலியாக நீங்கள் தான் ஆக்சிடென்ட் ஆனீங்கன்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சாங்க. ஆமாம் சொல்லி சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அவங்களுக்கு முடிச்சுட்டாங்க. ஆண்டவர் பாருங்க அந்த நாளில், ஏன்னா அங்கே இதில் சொன்னது வந்து ரொம்ப லங்ஸில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் சொல்லுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்புறம் அவர் இது பார்த்துட்டு இருக்காரு. சரி, ஆண்டவர் எனக்கு வந்து நன்மை செஞ்சாரு, ஏன்னா ஆப்ரேஷனுக்கு இல்லாமல் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இது ஜோம் பண்ணிட்டே இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது ஆண்டவரே சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி அப்படியே லைனாக இன்னொரு வரும்போது என்னோட இதுக்கு வர்றாரு, என்னோட ஆப்போசிட் போயிட்டு தான். பட் என்கிட்ட டாக்டர்ஸ் வரும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு 2 மந்த்ஸ் உங்களுக்கு, ஏன்னா அங்கே கால் திருப்பினதுனால எனக்கு அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குது, பட் காலும் திரும்பி இருந்துச்சு. அதனால் நான் 2 மந்த்ஸ் பார்ப்போம், தேவைப்பட்டாங்கன்னா 2 மாதம் கழித்து அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் 2 பேருக்குமே எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் கர்த்தர் எங்களை நடத்திருக்கிறார். ஏன்னா ஆப்ரேஷன் அவங்க என்னென்ன டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களோ எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணல. உண்மைக்கு சொல்கிறேன், ஆப்ரேஷன் இல்லாமல் மியாட்டு விட்டு வெளில வந்திருக்கனால ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருந்தால் கூட கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்க வெளில அனுப்புவாங்க. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு பண்ணியிருக்கிறாங்க, அவன் சின்ன ஒரு ஃப்ராக்சரு, அதுக்கே வந்து போன் கிராஃப்டிங்லாம் பண்ணி அதை ஃபில் பண்ணி தான் வந்து அவங்க அது இதெல்லாம் வச்சாங்க, பிளேட்லாம் வச்சாங்க. அது ஒரு சின்ன இதுனா கூட ஆப்ரேஷனோட தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர முடியும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரோட ஜபம், நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் பாருங்க, எங்க 2 பேருக்குமே இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணல. கர்த்தர் எங்களை எல்லாம் அநேக இடத்துல கொண்டு போறாரு, அநேக இடத்துல நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலும். ஆனால் இந்த வண்டி இப்போ நாங்கள் வந்திருக்கோம் பாருங்க, அந்த வண்டி எங்களோட ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி புக் பண்ண வண்டி. ஆனால் அந்த வண்டி அப்போ இல்லை, பட் வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதோட பெல்ட்டோட தான் போயிட்டு வண்டியில் எடுத்து வந்தாங்க. கர்த்தர் பாருங்க, எவ்வளோ காரியங்கள் இல்லை, எங்களை எந்த தீங்கு அணுகாதபடிக்கு ஒரு சின்ன காரியம் தான், பட் இருந்தாலும் ஜீவனை தந்தார். ஏன்னா இவங்க முன்னாடி கிராஸ் பண்ணி போனாங்க சொல்லுங்களா, அந்த ஒரு செகண்ட் எதிர்க்க வண்டி அப்போ அடிச்சிருந்தாலும் அவுட் ஆகிருப்பாங்க. நான் பின்பக்கம் வரும்போதும் அடிச்சிருந்தாலும் என்ன இருக்கணும், நானும் இறந்துருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுவாயிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு வண்டி. ஆனால் உள்ளே உக்காந்ததுக்கப்புறம் அடிச்சு பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல தான் பாதுகாத்து எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து நடத்தினார். இம்மட்ட காத்த எபினேஸ்வர் இனிய கர்த்தர் எங்களை நடத்த உள்ளவராக இருக்கிறார். எங்களுக்காக தொடர்ந்து சோமனிங்க, எங்களோட ஊழியர்களுக்காக, குடும்பத்துக்காக கர்த்தராமே ஜபிச்சு எங்களை கர்த்தர் நீங்கள் நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாங்கள் இங்கே போகிற இடங்களெல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க, எங்கே ப்ரேயர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்க. அந்த ப்ரேயருக்காக நீங்கள் சோமனிங்க கேட்பீங்க.